ஆக ஆண்டு முழுவதும் நாம் விழா இருப்பதற்கான ஒரு மகிழ்வான நிகழ்வாக இன்று தொடங்கி இருக்கின்றது. பொதுவாக கட்டளை விட கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஜல்லடையில இருக்கிற துளையெல்லாம் பார்த்தா துளைன்னு சொல்லுவோம். ஆனா ஊசி முனையில இருக்கிற துளைய காது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா இது போன்ற உரைகளை எல்லாம் கேட்பது என்பது கிட்டத்தட்ட 10 புத்தகங்களை வாசிப்பதற்கு சமமானது. ஆக ஊசி முனையை மட்டும் ஏன் காது அப்படின்னு சொல்றோம்னா அதுல நூல் நுழையிறதுனாலதான். நூல் நுழைவதால் தான் ஊசி முனையை கூட நாம் காது என்று அழைக்கின்றோம். ஆகவே உங்களுடைய இந்த ஒட்டுமொத்தமான அமைதியான இந்த நிகழ்வை கேட்பதற்கான ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட 10 புத்தகங்கள் வாசிப்பதற்கான ஒரு நிகழ்வாக இது இருக்கும் என்று உறுதியாக நம்புகின்றேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு நிறைவான மகிழ்வுக்கு, மகிழ்வு என்பது வீட்டிலா வெளியிலா அப்படிங்கிறது. தலைப்புக்குள்ள பேசுவதற்கு இந்த 6 பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த தலைப்பு கூட நான் போகல. ஆனா இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல, வீட்டிலையா வெளியிலையான்னு பேசுறவங்களை பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் வெளியில இருக்கின்ற ஆண்கள் வீட்டுல அப்படிங்கிறாங்க, எப்பொழுதும் வீட்டுல இருக்கிறவங்க வெளியில அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெளியில போறதனுடைய பெரும் மகிழ்ச்சி அனுபவிச்சவங்க ஆண்கள் தான். ஒரு கணவன் எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில தான் இருப்பார். அவர் எந்த தப்பு தண்டா பண்ண மாட்டாரு. ஆனா எந்த நேரமும் அவர் வெளியில நண்பர்களோட சந்தோஷமா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். மனைவி என்ன பண்றாங்க, ஒரு அவசரமான வேலைக்காக அம்மா வீட்டுக்கு போகணும் ஒரு 4 நாளைக்குன்ட்டு அவர்கிட்ட சொல்றாங்க, +2 படிக்கிற பையன் இருக்கான் வீட்டுல, எங்கேயும் வெளியில போயிடாதீங்க, ஒரு 4 நாள் நான் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இங்க போய் ஊருக்கு போன அப்புறம் கணவனுக்கு ஒரு போன் அடிக்கிறாங்க, எங்க இருக்கீங்க, வீட்டில் தான் அப்படிங்கிற. அப்படின்னா நேராக மிக்சி கிட்ட போகுது, ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணு சத்தம் வருது. 10 வருஷமா இவருக்கு மிக்சி எப்படி சத்தம் போடும் நல்லா தெரியும். அதனால ரைட்டு ஓகே வச்சிருங்க போன. அடுத்த நாள் வேற ஒரு டைம்ல போன் பண்றாங்க, எங்க இருக்கீங்க, வீட்டில் தான், மிக்சி கிட்ட போங்க. மிக்சி ஆன் பண்றாரு, சத்தம் வருது. ஓகே, 10 வருஷமா பழகின சத்தம் அதே தான். 3ஆவது நாள் உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, சொல்லாம கொல்லாம சத்தம் போடாம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா புள்ள மட்டும் +2 படிக்கிற புள்ள மட்டும் பொறுப்பா படிச்சுட்டு இருக்கு. வீட்டுக்காரரை காணும். பையனை பார்த்து கேட்கறாங்க, எங்கடாப்பா அப்படின்னு. அவர் எங்க, நீ ஊருக்கு போன நாள்ல இருந்து காலைல போனா ராத்திரி தான் வராரு. ஆனா போகும்போதெல்லாம் ஏன்னு தெரியல இந்த மிக்சியை தூக்கிட்டே போயிடுறாரு. ஏன்பா மிக்சியில ஏதாவது கோளாரா அப்படின்றான். கோளாறு மிக்சியில இல்ல, போவங்க அப்பாட்ட தான் அந்த கோளாறு இருக்கு அப்படின்னு. ஆக வெளியில இருக்கின்ற ஒரு பெரும் சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற ஆண்கள் இங்க வீட்டுல பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே பெண்கள் பெரும்பாலும் வீட்டுல இருக்கிற ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு வேலையை செய்யறவங்க. வீடுனாலே ஒழுங்குன்ற அர்த்தம் அது. அப்ப அந்த ஒழுங்குபடுத்துகின்ற பணியை சிறப்பா செய்யறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்கள் தான். ஆனா அவங்க வெளியில அப்படின்னு பேசுறதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க. ஒண்ணுல நீங்க அந்த ப்ரொஃபைல ஃபில்அப் பண்ண சொன்னா பையன்கிட்ட என்ன செய்வான், அம்மா பேருக்குன்னா இல்லத்தரசின்னு போடுவான், அப்பா ரிட்டையர்டு சிஎம் அப்படின்னு போடுவான். ரிட்டையர்டு சிஎம்னா என்ன அர்த்தம், ஒன்றும் வேலை இல்லைங்க சும்மா தான் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அது. ஆனா அந்த இல்லத்தரசன்னு போறதே கிடையாது. எப்பயும் பெண்களுக்கு தான் அந்த ஒரு பெருமை இருக்கு, இல்லத்தரசின்னு. ஏன்டா இல்லத்தரசன்னு போறது இல்லைன்னு கேட்டாக்கா, இல்லத்தரசன் வேறே தமிழ்ல இல்லப்பா அப்படிங்கிறான். அப்ப இல்லத்தை ஆட்சி செய்யறவங்க யாருன்னாக்கா அரசிகள் பெண்கள் தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் முன்னாடியிலேருந்து முன்கூட்டி தீர்மானத்தோடு இருக்கின்றோம். ஆனா அவங்க தான் இன்னைக்கு இல்லத்து அரசுங்கிறது தான் வெளியில அப்படிங்கிறத பேச வந்திருக்காங்க. பெண்கள் தான் எப்பயுமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டெடிகேஷனோட ஒரு அற்புதமான ஒரு ஒருங்கிணைப்போட செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு தேர்வு முடிவுகளையும் பார்க்கலாம். இந்த ஆண்டும் பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமாக தேர்ச்சி பெற்றவர்கள், அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அது பேர்ல மதிப்பெண்கள் தானே இருக்கு, மதி ஆண்கள்னு இருக்கிறதே இல்லையே. அதனால பெண்கள் தான் அதிகமா மார்க் வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்னும் ஒரு பையன் படிச்சுட்டு எக்ஸாம் ரிசல்ட் பேப்பர் வந்துருச்சு, பேப்பரை வாங்கிட்டு ரொம்ப கம்மியா வாங்கிட்டோமேனு பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறான்.
எப்படி பதில் சொல்றது, பேப்பரை காணும் பதில் சொல்றதா, இல்லை பேப்பரே கொடுக்கலன்னு போய் சொல்றதா அப்படின்னு போயிட்டே இருக்கிறான். வீட்டு கிட்ட வரும்போது பக்கத்து வீட்டுல ஒரே கலைபுரம் கூச்சல் சத்தம் கேட்குது. இவன் என்னன்னு ஓடி போய் பார்க்கலாம். பார்த்தா இவன் கூட படிக்கிற பொண்ணு தான் உழுந்து பரண்டு அழுதுட்டு. அவங்க அம்மா ரொம்ப சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் ஆண்டி, ஏன் பாப்பா அப்படி அழுவுது அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, கணக்கு பேப்பர் இன்னைக்கு கொடுத்தாங்க, 95 மார்க் வாங்கியிருக்கு, இந்த மீதி 5 எங்க போச்சுன்னு தெரியலன்னு அழுதுட்டு கிடக்குது. இப்போ இவ்வளவுதானா, அந்த 5 இங்கே தான் என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா 5 மார்க் தான் வாங்கியிருக்கான். அடப்பாவி, 5 மார்க் வாங்கிட்டு எப்படா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த 5 எப்படி போட்டாங்கன்னு தெரியாம தான் சிரிச்சுட்டு இருக்கேன். ஆக பெரும்பாலும் எந்த ஒரு தேர்வு நிலையா இருந்தாலும் இல்லை எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் ஒரு டெடிகேஷனோட செய்யக்கூடியவர்கள் பெண்கள். ஆனா அவங்க வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷங்களை பேசுவதற்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா உண்மையிலே இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பட்டிமன்றம். இந்த தலைப்பு பெரிய விஷயம் இல்லை, தலைப்பு குறித்து பேசுகிறவர்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸினுடைய கிங் அப்படின்னு சொல்லலாம், நிதித்துறையின் கிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சங்கத்துக்கு நிதித்துறை சார்ந்த ஆலோசனைகளை தரக்கூடிய திரு கண்ணன் அவர்கள் இருக்காங்க. இரண்டாவதாக டிஜிட்டல் நாயகன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்பில் எந்த நேரம் இவர் தூங்குறாரு, எந்த நேரம் அவர் முடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனால் வாட்ஸ்அப்பில் தகவல் வந்துகிட்டே இருக்கு. இந்த திருமண வாழ்க்கை இவ்வளவு சிறப்பா போறதை பார்த்தாக்கா நமக்கே ஒரு 4-5 கல்யாணம் பண்ணலாமோன்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி போடக்கூடியவர். ஆக ஒரு டிஜிட்டல்ல ஒரு பெரிய கிங் அப்படின்னா பாலச்சந்திரன். அவரும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பிரெயின் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி களத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அடுத்த மாதம் தான் ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு பிள்ளைகளெல்லாம் கூட்டு போக இருக்கார். ஆக இந்த பக்கம் எல்லா ஜாம்பவான்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நிறைவான மகிழ்ச்சி என்பது வீட்டிலே அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்காங்க. இந்த பக்கம் திருக்குறள் நாயகி காளீஸ்வரி அவர்கள் திருக்குறளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஆளுநர் வரை பரிசு பெற வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர் அவங்க. அடுத்ததாக விஜய் டிவி புகழ் நீயா நானா பிரபாவதி பாலச்சந்திரன் அவர்கள். அடுத்ததாக மெகா டிவி புதிய டிவி புகழ் பட்டிமன்ற புலி ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீவித்யா நடராஜன். ஆக சபாஷ், சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சரியான ஒரு டீம் இங்கே இருக்குது. நேரம் கருதி நாம் பேசுவதற்கான பேச்சாளர்களை அழைக்கிறேன். தீர்ப்பில் இவர்கள் பேசுவதை வைத்து நாம் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். முதலில் திருக்குறள் நாயகி, திருக்குறளை யார் படிக்கிறாங்களோ, யார் பயிற்றுவிக்கிறார்களோ, அவர்கள் சாதாரண உயரத்தை விட 1.25 அடி உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருக்குறளை முடித்து விட்டாலே ஒரு 1.25 அடி உயரமாயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் இங்கு உயரமான ஒரு நிலையை அடையக்கூடிய காளீஸ்வரி அவர்களை அங்க விளையாட்டு சாமானை வச்சு விளையாடிட்டு இருக்க குழந்தைங்க கூட அந்த உங்க பேரம் பேத்தி எல்லாம் குடுகுடுன்னு ஓடி காலை கட்டி பிடிச்சுப்பாங்க இல்லையா? ஏன் அவங்க காலை கட்டி பிடிக்கிறாங்க? மன நிறைவு மகிழ்ச்சியை தருவது வெளியில தான். அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது. அது தெரியாம 3 பேரும் பேச வந்திருக்காங்க. மன நிறைவை தருவது, மன நிறைவான மகிழ்ச்சியை தருவது வெளியில் தான். இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமா கொரோனானால ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா? எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே முடியல. அப்ப எல்லாருக்குமே எப்படா வீட்டை விட்டு வெளியே வருவோம் அப்படின்ற எண்ணம் தான் இருந்தது. அப்ப எல்லா இடமுமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆர்ச்சி கேட்டு பக்கம் போக முடியாது, நம்ம பிளாக்கை விட்டு அடுத்த பிளாக்குக்கே போக முடியாது, அந்த மாதிரி இருந்தது. இப்ப ஆர்ச்சி கேட்ல இருந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் ஆர்ச்சி கேட் வழியா வர முடியாம வேற வேற பாதை வழியா வந்தாங்க. இந்த போலீஸ் எல்லாம் அப்ப என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பாதையா அடைச்சு பார்த்தாங்க. ஆனா மறுநாள் பார்த்தா அடுத்த புதுசா பாதைகள் உருவாச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இங்க யாருக்கும் வீட்டுல மகிழ்ச்சி இல்லை. எப்படா வெளியே போலாம், வீட்டை விட்டு மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டா வெளியே எப்ப போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும். ஏன்னா மன நிறைவை தருவது வெளியில் தான். என் பையன் 4 நாள் லீவுன்னு இங்க ஊருக்கு வந்திருக்கான், நெய்வேலிக்கு வந்திருக்கிறான். படிக்கிறவன் 4 நாள் வந்திருக்கான். நம்ம வீட்டுல இருப்பான், நம்ம அவன் கூட பேசலாம், சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். காலையில எந்திரிக்கிறது லேட்டு.
அப்படி எந்திரிக்கிறதே எப்படி எந்திரிப்பான்? வெளியே டேய் இங்க வந்துடுறியா, நம்ம இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போன் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு கடகடன்னு ஏதோ பாலை குடிச்சு எதையோ வாயில போட்டு அவன் கிளம்புவோம். சரி, அப்புறம் மத்தியானம் வருவானான்னு பார்த்தா ஃபோன் பண்ணி 3 மணிக்கு மேலதான் வருவான். வந்தவனும் அடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த போன் வரும், டேய் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடலாம்டா வாடா அப்படின்ட்டு. அப்புறம் அங்க போயிடுவான். அது போயிட்டு சாயங்காலம் வந்து எட்டி தான் பார்ப்பான். அதுக்குள்ள போன் வரும்போதே போனோட தான் வரும். போன் வந்துகிட்டே இருக்கும், இந்த இவ கூப்பிடுறான் போயிட்டு வரேன். அப்புறம் ராத்திரி 9 மணிக்கு தான் வருவான். அப்ப வெளியே இருந்துதான் உள்ள வந்திருக்கிறான். ஆனா இந்த வீடு அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல. எப்போ மகிழ்ச்சி கொடுக்கறது, மன நிறைவை கொடுக்கறது வெளியில உள்ள அவனுடைய நண்பர்கள், அவனுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கதான் மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க இல்லையா? அதே போல நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம். வேலைக்கு போகும்போது எப்படா லீவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம்ல. லீவு கிடைச்ச உடனே மகிழ்ச்சியா வீட்டுல தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படியா? நிச்சயமா கிடையாது. ஒரு நாள் வேணா தூங்குவோம், 2 நாள் வேணா தூங்குவோம். அடுத்து நாங்க என்ன செய்வோம்? எங்கேயாவது வெளியே போறோம்பா, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறதுக்கான பிளானை தான் போடுவோம். ஏன் இப்ப நாங்க தினம் சாயங்காலம் 6 மணில இருந்து நாடகம் பிராக்டிஸ் பண்றோம். வந்து எல்லாரும் சொல்றது இதுதான், சகுந்தலா இந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சதும், ஆண்டு விழா முடிஞ்சதும் ஒரு டூரை பிளான் பண்ணு, நம்ம எல்லாம் வெளியே போகணும், அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்படி வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணாதான் அடுத்து நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியும். அதனால டூரை போடு. இதுதான் எல்லாருடைய வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தையா இருக்கு. நாங்கெல்லாம் வெளியே போய் வேலை பார்க்கணும், வீட்லயும் வேலை பார்க்கணும். காலையில இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எல்லா வேலைகளையும் வீட்டுல பார்க்கணும் இல்லையா? எல்லாருக்கும், கணவனுக்கு செய்யறோம், மாமனார் மாமியார் குழந்தைங்க எல்லாருக்கும் செய்யறோம். ஆனா ஏதாவது திருப்தியா, மன நிறைவா இருக்கு, நாங்க செய்யற வேலை திருப்தியா இருக்கு, மன நிறைவா இருக்கு, நிறைவடைகிறாங்களா? அவங்களும் நிறைவடைகிறது இல்லை, நாங்களும் நிறைவடைகிறது இல்லை. அதே இது நாங்க பள்ளியில போய் வேலை செய்யறோம், வெளியே போய் வேலை செய்யறோம், ஒரு மேடையில ஏறி பேசுறோம். இந்த பேச்சாளர்களா பேசும்போதோ இல்ல பள்ளியில இப்ப சொன்னாங்க இல்லையா திருக்குறள் சொல்லித்தரேன், அது எங்களுக்கும் மன நிறைவை தருது. நாங்க செஞ்ச வேலையில எங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குது, மன நிறைவை தருது. அதே போல அந்த நாங்க செஞ்ச வேலையால பயன் பெறாங்க இல்லையா குழந்தைங்க, சமுதாயம், இந்த சமுதாயமும் இந்த குழந்தைங்களும் அவங்க பயன்படுறாங்கல்ல, அவங்களும் மன நிறைவோட இருக்காங்க. இவங்க மூலமா நம்ம இந்த பலனை அனுபவிச்சோம் அப்படின்ற மன நிறைவோட இருக்காங்க. அதனால எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், தியாகத்தை, வாழ்க்கையே அர்ப்பணிச்சாலும் உங்ககிட்ட மன நிறைவை எதிர்பார்க்க முடியாது. அதே போல நீங்க மனநிறைவு அடையாததுனால நாங்களும் மனநிறைவு அடைய போறதில்லை. ஆனா வெளியே எங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். சரி, வீட்டுலதான் மனநிறைவுன்றீங்கல்ல, எல்லா வீட்லயும் டைனிங் டேபிள் இருக்கு. எந்த வீட்லயாவது வீட்டுல உள்ள அத்தனை பேரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து நல்ல மனசார பேசி சிரிச்சு சாப்பிட்டோம் ஒரு நாள் ஒரு நேரம் சொல்ல முடியுமா? ஒரு வீட்லயும் கிடையாது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போகணும், டூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி போனா அங்க எல்லாரும் டேபிளை சுத்தி உட்காந்து சாப்பிடுறோம்ல, சிரிச்சு பேசுறோம்ல, சண்டை போட்டாவது சாப்பிடுறோம்ல. அப்ப மன நிறைவுங்கிறது வெளியேதான். அதே போல வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கும்? காலையில என்ன சமைக்கலாம், மத்தியானம் என்ன சமைக்கலாம், இந்த துணியை துவைச்சோமா, இல்ல வீட்டுக்காரர் நல்லா துவைச்சோமா அப்படின்றதுதான் எங்களுடைய குறிக்கோளா இருக்கு இல்லையா? ஆனா இதை நாங்க வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த வருஷம் இத்தனை குழந்தைங்களை திருக்குறள் படிக்க வைக்கணும், இந்த டிவியில பேசணும், இந்த மாதிரி உருவாக்கணும், குழந்தைங்களை உருவாக்கணும். இது மாதிரி எங்களுடைய குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்கு. உயர்ந்த குறிக்கோளை அடையும் போது, உயர்ந்த குறிக்கோளை நினைச்சு நாங்க பயணப்படும் போதும் எங்க மனசுக்கு திருப்தியா இருக்கு. அதை அடையும் போது இன்னும் மன மகிழ்ச்சியா இருக்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் அப்படின்ற திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த பெற்ற குழந்தைய வீட்லயே வச்சு பொத்தி 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 பாதுகாத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு வளர்ச்சியும் நம்ம பார்க்க முடியாது. அதே குழந்தைய வெளியே அனுப்பி மற்றவங்களோட பழக விட்டு, மற்ற பல
நூல்களை படிக்க வச்சு மற்ற பெரியவங்களோட சான்றோர்களோட பேச விட்டாதான் அந்த சான்றோன்ற பெருமையை அவன் அடைவதை பார்த்து இந்த தாய் பெருமை அடைய முடியும். அப்ப மன நிறைவுங்கிறது வெளியில வந்தாதான். பழைய காலத்துல யுவான் சுவாங், பாகியான், போதி தர்மர் இந்த மாதிரி நிறைய யாத்ரீகர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த யாத்ரீகர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது அங்க உள்ள செய்திய சேகரித்து பதிவு செய்து அதை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. யுவான் சுவாங் ஒரு தடவை கங்கையில பயணம் பண்ணும்போது ஒரு படகுல பயணம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் பல்லவன் நம்முடைய காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரத்துல உள்ள அங்க கல்வி நிலைய, கல்வியினுடைய சிறப்பு, அதே போல அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் எல்லாத்தையும், சிற்ப கலைகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அவர் கங்கை கரையில ஒரு படகுல பயணம் பண்ணும்போது கங்கையில வெள்ளம் அதிகமா வருது. அப்ப படகோட்டி சொல்றாரு, ஐயா வேணாம், நம்ம இந்த ஓலைச்சுவடிகள்லாம் நீங்க நிறைய வச்சிருக்கீங்க, அதை தூக்கி வெளியே போட்டுருவோம், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு அந்த படகோட்டி சொல்றானா. அப்ப அவர் சொன்னாரு, உனக்கு ரொம்ப பாரமா இருக்குன்னு தெரிஞ்சா நான் வேணாலும் குதிச்சிடுறேன், இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் என்னுடைய நாட்டிற்கு போய் என்னுடைய மக்களை உயர்த்தக்கூடியவை, அந்த பல்லவ நாட்டுல உள்ள சிறப்புகள் எல்லாம் நான் என்னுடைய மக்களுக்கு போய் சொல்லணும், என்னுடைய நாட்டு மக்களை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நம்ம சிலப்பதிகாரம் அந்த நூலை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது உருவான காலகட்டம் அது நமக்கு தெரியாது. நம்முடைய நாட்டுல அதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை. ஆனா சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை வச்சான் இல்லையா, சிலை வைத்து அந்த விழாவா கொண்டாடும் போது அப்ப எல்லா நாட்டு மன்னர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இலங்கை மன்னனையும் கூப்பிட்டுருக்காங்க. இலங்கை மன்னன் அங்க இருந்து இங்க அந்த விழாவை கலந்துட்டு போன அந்த செய்தி அவங்க நாட்டுல குறிச்சு வச்சிருக்காங்க. அந்த குறிப்பை வச்சுதான் சிலப்பதிகாரம் உருவான காலகட்டத்தையே நம்ம கணக்கிட முடியும். அப்ப ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து வெளி இடங்களுக்கு போகும்போதுதான் அது பதிவிடப்படுது. அந்த செய்திகள் எல்லோரும் அறியும்படியா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கூட கடத்தப்படுது. அதுதான் மன நிறைவை தரக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இதை பத்தி கேள்விகள்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்தவங்க கிடையாது. அவங்க எல்லாம் ஒவ்வொரு தலங்களுக்கா பயணம் பண்ணி அங்க பாடல்கள் பாடி பதிவு செஞ்சவங்க. இன்னைக்கு தமிழ் இலக்கியங்கள் எடுத்துட்டோம்னா அதுல பெரிய பொக்கிஷமா இருக்கிறது பக்தி இலக்கியம் தான். அந்த பக்தி இலக்கியத்துல பெரும்பாலானவை இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்களுடைய பாடல்கள் தான். மிகப்பெரிய சொத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் வெளியே பயணம் பண்ணதுதான். ஒரு நிமிடம் நிறைவாக இதை மட்டும் சொல்லிக்கிறேன். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில் என்று பாரதிதாசன் அன்னைக்கு பாடினாங்க. அந்த பாரதிதாசனுடைய பாடல் வரிகளை கேட்டு நாம சாதிக்கிறதுக்கு வெளியே வரணும் அப்படின்ற துடிப்போட வெளியே வந்தவங்க நாங்க. இன்னும் எங்களை வீட்டுல பூட்டி வைக்கணும்னு நினைக்க முயற்சி செய்யறீங்களா நடுவர் அவர்களே? வீட்டுல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி குடத்தில் இட்ட விளக்காக சுருங்கி போய் தாங்க இருக்கும். ஆனா வெளியில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் குன்றில் இட்ட விளக்கா எங்களை விளைவ செய்யும் என்று கூறி மன நிறைவு தருவது வெளியிலே என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நன்றியும் ஒரு முக்கியமான ஒரு வரியை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் பயணங்கள் வழியா நமக்கு கிடைத்தது தான் இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும், பழங்களா இருந்தாலும் இன்னைக்கு காய்கறிகளா இருந்தாலும் அதை தான் அவங்க யுவான் சுவாங் காலத்திலேருந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வெளியில அழைத்து செல்லாமல் இருக்கிறவர்களை பற்றிய ஒரு குறைபாடா அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றில் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது பீச்சு, தியேட்டரு, சினிமா அப்படி கூட்டுட்டே போனீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் கூட்டுட்டே போறதில்லை அப்படின்னு ஒரு மனைவி கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், எலெக்ஷன் முடிஞ்ச பிறமா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த மாதிரியான மனநிலையில இருக்கின்றவர்கள் எப்படி கணவன் வெளியில் தான் அப்படிங்கிறத அடுத்ததாக பேசுவதற்கு திரு கண்ணன் அவர்களை, நிதித்துறையினுடைய ஆலோசகர், நமது சங்கத்தினுடைய நிதி ஆலோசகர் திரு கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறி. எனக்கு முன்பாக குழுமியிருக்கும் சைவ உறவுகள் அனைவரையும் தலைவணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவில் மன்றத்தில் உட்கார்ந்திருக்கும் சபாநாயகர் அவர்களுக்கும், என்னுடன் பேச வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் கவிஞோ அவர்களின் கவிதையில் இருந்து எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். தீக்குச்சியை வைத்து தீபத்தை ஏற்றினார்கள், எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் மட்டும் எரிந்துவிட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏனப்பா இப்படி தீக்குச்சியை போய் வணங்குகிறார் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தது அல்லவா என்று சொன்னான். அந்த பித்தனை இடத்தில் தான் இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றேன். ஃபைனான்ஸ், பட்ஜெட்டிங் போன்ற நிதி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் நான் மேடைக்கு பேசியிருக்கிறேன், தமிழிலும் ஆங்கிலத்திலும். முதன்முறையாக இந்த பட்டிமன்றத்தில் ஏற்றி அழகு பார்க்கும் நெய்வேலி சைவ சம்பதா உறவுகள் அனைவர்கள் தலை வணங்கி என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நிறைவான மகிழ்ச்சியின் போது வீட்டில் தான் என்ற தலைப்பை பேசுவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். ஐயா, கோயில்பட்டி என்றாலே நமக்கு நினைவிற்கு வருவது அங்கே இருக்கும் கடலை மிட்டாய், அப்புறம் பஞ்சு ஆலைகள், தீப்பெட்டி தொழிற்சாலைகள். ஆனால் கோயில்பட்டி என்றால் நம் நினைவிற்கு வருவது என்ன என்று நடுவர் ஐயா சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இந்தியாவிலே 7 சாகித்ய அகாடமி வாங்கின ஒரே ஊர் கோவில்பட்டி தான். கோவில்பட்டியிலிருந்து 7 பேர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. சாகித்ய அகாடமி தான் இந்தியாவில் வழங்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கிய விருது, ஒவ்வொரு மொழிக்கும் தரக்கூடிய மிகச்சிறந்த இலக்கிய விருது. அதுலேயும் குறிப்பாக ஒரே தெருவில் இருக்கிற 2 பேர் வாங்கியிருக்காங்க. சொல்லிட்டுமா? கி. ராஜநாராயணனும் கு. அழகிரசாமியும் ஒரே தெருவில் வசித்தவர்கள். 2 பேரும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அந்த பெருமை கோவில்பட்டிக்கு உண்டு. மிக நன்றிகள் ஐயா. நீங்கள் தமிழையா என்பதால் மிகவும் அற்புதமாக இதை குறிப்பிட்டு விட்டீர்கள். நான் சொல்வதற்கு முன்னாடி குறிப்பிட்டதற்கு மிக்க நன்றிகள். மொத்தம் 7 பேர் கோயில்பட்டி நகரத்தில் இருந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப தாழ்நிலையில் இருப்பவர்கள். கல்வி அறிவு கூட நிறைய பேருக்கு கிடையாது. தீராவில் படிக்க போவதில்லை, ஸ்கூலுக்கே போகவே இல்லை. கி. ராஜநாராயணன் ஒரு 7 பேர் ஒரு வடலூர் தொழில்நகரத்தில் இருந்து சாகித்ய அகாடமி போன்ற உயர்ந்த விருதுகளை வாங்கியிருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. அங்கே இருக்கும் என்னுடைய பள்ளி தோழர்கள் நெய்வேலி வேலை பார்த்து அங்கே ஓய்வு காலத்தை கழிக்கும் சில நண்பர்களிடம் கேட்டேன், கோயில்பட்டியில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? 7 பேர் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த ஊர்லையும் அப்படி இல்லை. இந்த பக்கம் பாளையக்கோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா வண்ணதாசன் டிகேஷன் வாங்கியிருக்காங்க. மதுரையில் பார்த்தா சூர் கணேசன் வாங்கியிருக்காரு. ஒரு சின்ன வளர்ந்தோட தொழில்நகரத்தில் எப்படியும் அவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. பெரிய கல்விச்சாலை கிடையாது, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி வந்திருக்காங்க? அதுவும் பெரும்பாலான பொருளாதார அடிப்பட்ட நிலையில் படிப்பறிவு இல்லாத நிலையில் வந்திருக்கிறாங்க. எப்படி வந்திருக்காங்கன்னு கேட்டேன். அவர் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாங்க. ஒருத்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ஒரு புரிய தட்டியது. கோயில்பட்டியை சுற்றியுள்ள சிறு கிராமங்களில் இன்றும் பிள்ளைச்சோறு என்ற பழக்கம் தொண்டு இருக்கிறது என்று சொன்னார். பிள்ளைச்சோறு என்றால் என்ன என்று அவரிடம் கேட்டேன். ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் ஒரு பெண் குழந்தை பெற்றிருக்கிறாள் என்றால் அந்த பெண்ணால் தனக்கும் சமைக்க முடியாது, ஏற்கனவே இருக்கிற குழந்தைகளுக்கும் சமைத்து கொடுக்க முடியாது. வீட்டையா பஞ்சாலைக்கு விலைக்கு சென்று விடுவார். அதனால் அவர் பாடை அவர் பார்த்துக் கொள்வார். இந்த பெண்மணியும் வீட்டில் உள்ள மற்ற குழந்தைகளுக்கும் உணவு கிடைப்பது பெரிய பாடாக இருக்கும். அதான் அவர் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைகள் வீட்டில் இருந்து மூத்த பிள்ளையை கூப்பிட்டு ஒரு வீட்டை காமிச்சு, அந்த தெருவில் இருக்கிற வீட்டை காமிச்சு அந்த வீட்டில் போய் பிள்ளைச்சோறு வாங்கிட்டு வா என்று சொல்றோம். இந்த பெண்ணும் அங்கே போகும். அங்கே போனவொடனே இந்த குழந்தைய உட்கார வச்சு சாப்பிடுற ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து, குடிக்கிற பானங்கள் ஏதாவது கொடுத்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு அம்மணி வீட்டுக்குள்ள போய் பிள்ளைச்சோறு சமைத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போவாங்க. பிள்ளைச்சோறுனா வேற ரகசியம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக சமைக்கிற மாதிரி சாதம் தான் சமைப்பாங்க. அதில் ஒரு கர்ப்பமாக இருக்கிற பெற்றுக்கோ குழந்தை பெற்றுக்கோ தேவையான பொருட்களை இன்கிரிடியன்ஸ் சொல்லுவோம், அதை போட்டு அப்புறம் நிறைய மருத்துவ பொருட்களை எல்லாம் சேர்த்து குழம்பை ஊற்றி நல்லெண்ணெயை பிசைந்து உருண்டையாக்கி அந்த பெண் கொண்டு அந்த பாத்திரத்தில் போட்டு பிள்ளை கீழே போட்டு விடக்கூடாது என்பதற்கு ஒரு பையில் கொடுத்து அனுப்புவார், சுட சுட அனுப்புவார். அந்த சாப்பாடு தான் அந்த பெண்ணுக்கும் அந்த வீட்டுக்கு மற்ற குழந்தைகளுக்கும் அன்றைக்கு வரும். ஒரு நாள் அந்த குழந்தை நேரத்துக்கு வரவில்லை என்றால் மறுநாள் அந்த பெண்மணி வீட்டுக்கு வந்து ஏமாந்தி வரலை அந்த தூங்கிட்டு இருக்கிறா, அதனால வர முடியல சொல்லிட்டா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்திரத்தை கூட நானே செய்யறது திரும்பவும் பிள்ளைக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க. இது தொடர்கதையாகவே இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெண் எனக்கு போறமா இப்போ உடம்பு தெரிஞ்சு நீ செய்ய வேண்டாம், என் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க நிறுத்துவாங்க.
ஐயா, இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் சார்ந்த அறம் கோயில்பட்டி சுற்றியுள்ள கிராமங்களில் எவ்வளவு அழகாக இன்றும் இருக்கிறது என்று பார்க்கலாம். எனக்கு நீ உணவு சமைக்கக்கூடிய என்று கேட்பது பிச்சைக்காரியம். உன் வீட்டிலிருந்து நீ என்னிடம் உணவு கேட்கிறாய், நான் உனக்கு சமைத்து கொடுக்கிறேன் என்று சொல்பவர்களும் உயர்ந்த நிலையில் இல்லை. சமூக நிலையும் பொருளாதார நிலையும் ரெண்டு பேருமே ஒரே நிலையில் ஒரே இடத்தில் இருப்பவர்கள் தான். இந்த வீட்டிலிருந்து உணவு மட்டும் கடத்தப்படவில்லை, அன்பும் அந்த வீட்டில் உள்ள குழந்தைக்கு நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர் சமைத்து கொடுக்கிறார். இவளும் அந்த குழந்தைக்கு ஊட்டி கொடுக்கிறார். இதனால் தான் அந்த ஊரில் தொடர்ந்து சாகித்ய கடாமி வாங்கியிருக்கிறது. இது மிக சரியான ஒரு இடம். ஐயா சொன்னதை போல பூ அலங்கரிசாமியும் டி ராஜநாராயணும் இடைச்சேவல் கிராமத்தில் பக்கத்து வீட்டில் வசிப்பார்கள். ஒரே வயதை சேர்ந்தவர்கள். அடுத்தடுத்து இவர்கள் சாகித்ய கடாமி விருது வாங்கினார்கள். இதற்கு அடிப்படையான காரணம் இந்த பிள்ளை சோறு. எப்பேற்பட்ட அற்புதமான அறம் சார்ந்த வாழ்க்கை இன்றும் தமிழர் கோயில்பட்டி சுற்றி குறித்து வாழ்ந்துகின்றார் என்பது அவர்களெல்லாம் பெருமை. ஒரு வீட்டில் இருந்து சாதம் மட்டும் கடத்தப்படவில்லை, அன்பும் அறமும் சேர்ந்து கடத்தப்படுகிறது என்றால் மகிழ்ச்சி என்பது வீட்டில் மாத்திரம் இல்லை, அந்த சமுதாயத்திற்கு கிடைக்கிறது. அதனால் வீட்டில் தான் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பது என்னால் உறுதியாக ஆதாரப்பூர்வமாக சொல்லப்படும். இதை நம்ம வேறு விதமாக பார்க்கணும். வீட்டில் நம்முடைய மனைவியோ அம்மாவோ நம்ம சமைச்சு கொடுக்குறாங்க, அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறோம், மத்தியான நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிடும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடும். உங்கள் வீட்டில இருந்து துவையல் நல்லா இருக்கு, எங்கள் வீட்டில இருந்து பாயசம் நல்லா பண்ணுவாங்க, இப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடும் போது அந்த உணவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாராட்டை கடத்தி கொண்டு சமைக்க கொடுத்த மனைவிக்கோ அவங்க அம்மாவுக்கோ அதை சொல்லுவோம். இங்கே பாராட்டு வெளியில் கிடைக்கிறது, ஆனால் பாராட்டப்பட பருவவர் வீட்டில் உள்ளவர். ஸோ வெளியிலிருந்து கிடைக்கிற பாராட்டு வீட்டுக்கு சேர்ந்தது என்பது அந்த சமைக்கும் பெண்மணி உற்சாகத்தோடு அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செய்வார்கள் என்பது நம் வாழ்க்கையில் தினமும் அணைக்க கொண்டிருந்த ஒரு உண்மை. எனவே பாராட்டு என்பது வெளியில் கிடைத்தாலும் கூட வீட்டுக்கு கடத்தப்படும் பொழுது உணவு மட்டுமல்ல, பாராட்டு கடத்தப்படும் பொழுது அந்த பெண்மணிக்கு அவங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் அழகாக செய்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நம்ம அனுபவத்தையாக நம்ம வாழ்க்கையில் கண்டுகொண்டே இருக்கின்றோம். குழந்தையிலிருந்து யானையிலிருந்து என்பார்கள் ஐயா. அங்கே ஒரு வீட்டில் குழந்தை இருந்ததும் சந்தோஷம் ஆனந்தம் இருக்கும். அதை யாருக்கும் மாற்றுக்கிறது. இதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். மே 5ஆம் தேதி எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு பெரிய அறுவை சிகிச்சை கோயம்புத்தூர் நடந்தது. என்னுடைய பேத்தி மகளோட மகள் என்னை பார்ப்பதற்காக கோவைக்கு விமானத்தில் விட்டு அன்றைக்கு என்னை பார்த்து விட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டேன். நெய்வேலிக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 1 மாதம் என் கூடவே இருந்தேன். அவருடைய வேலை 3 வயசு சின்ன குழந்தை தான், பெரிய குழந்தை இல்லை, எல்கேஜியும் படிக்கிறார். அவருடைய வேலை டெய்லி எனக்கு மருந்து எடுத்து கொடுத்து மாத்திரைகளை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி கொடுப்பது, சாப்பிடும்போது தட்டை எடுத்துட்டு வருவது, எனக்கு கால் வலிக்கிறது என்று சொன்னால் காலை பிடித்து விடுவது, காலைப்படையை பார்த்தா சரியாக என்று ஆறுதல் சொல்லி இப்படித்தான் 1 மாதங்கள் என் கூட இருந்தார். அவள் ஊருக்கு கிளம்பும் நாள் வந்தது. அந்த நேரத்தில் அவளை தூக்கி வைத்துக் கொண்டு, பாப்பா என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார், வேற ஆளே இல்லை எனக்கு, நீ வேற ஊருக்கு போயிடு, ஆட்சி வேற ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நான் அங்கெல்லாம் வீட்டில் தனியா இருப்பேன், நான் எப்படி பார்ப்பேன், கொஞ்சம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த சின்ன பெண் சொன்னான், தாத்தா நீ கவலைப்படாத, 1 மாசம் கழிச்சு திரும்பவும் நான் வீட்டுக்கு வருவேன், உன்னை நான் தனியா வீட்டுக்கு போவேன், வீட்டில் குழந்தைய சாமி படம் வச்சிருக்கேன், சத்குரு படம் வச்சிருக்கேன், அவங்க உன்னை பார்த்துக்கோ, நீ கவலைப்படாத சொல்லுவது. நான் அடைந்த ஆனந்தத்திற்கு மகிழ்ச்சியே எதுங்கிறேன். வாழ்க்கையில் ஓடி சம்பாதித்தாலும் வீட்டில் உள்ள சிறு குழந்தை, நம்முடைய குழந்தை, நம்முடைய பேச்சு நமக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது கிடைக்கிற ஆனந்தம் அளப்பரிய ஆனந்தம் இல்லை. என்ன வேணாலும் வெளியில் மகிழ்ச்சி கிடைக்கிறது. வெளியில் கிடைக்கும் மகிழ்ச்சி பொழுதுபோக்கும் கேளிக்கைகள் தான், அது ரொம்ப நேரம் நிற்காது. வீட்டில் கிடைக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமானது, காலகாலத்திற்கு நிற்கும். இதை அனுபவத்திலிருந்து என்னால் சொல்ல முடியும். மகிழ்ச்சி என்பது வீட்டில் இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா என்பதற்கு திருவள்ளுவர் 959 உரிமை அதிகாரத்தில் மிகவும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நிலத்தில் கடந்தனை கால் காட்டும், காட்டும் குளத்தில் கடந்தால் வாய்ச்சோல் என்று சொல்கிறார். இதற்கு அர்த்தம் என்ன என்றால், ஒரு நிலத்தின் விளையின் பொருள் என்பது, அதன் சுவை என்பது, அது எந்த மாதிரி நிலத்தில் அது விளைகிறது என்பதை பொறுத்ததாகும். அதே போல ஒரு மனிதனுடைய பாடி லாங்குவேஜ் சொல்லக்கூடிய உடல் மொழியும் அவன் பேச்சும் அவனுடைய அம்மா அப்பாவை எப்படி வளர்ந்தார்கள், எந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்திருக்கிறான், எந்த மாதிரி நட்புறவோடு இருக்கிறான் என்பதை பொறுத்தான் அம்மை என்று சொல்கிறார். நாமெல்லாம் வேளாண் குளத்திலிருந்து வந்திருக்கிறோம், அப்பர் சுவாமிகளே நம்முடைய குளத்திலிருந்து வந்திருக்கிறார். நாம் அதிர்ந்து பேச மாட்டோம், யாரையும் புண்படுத்த மாட்டோம், கொடுக்கப்பட்ட வேலையை நேரடியாக செய்வோம். அப்படிப்பட்டவர்களை அவரே திருவள்ளுவரே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். மகிழ்ச்சி என்பது வீட்டில்தான் என்று அற்புதமாக சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தீர்கள். வீடு என்பது கோயில் அப்பா, குழந்தைகள் என்பது வீட்டில் தேவதைகள் ஐயா, பெற்றோர் என்பவர்கள் நமக்கு தெய்வங்கள் ஐயா. இன்றைக்குமே மகிழ்ச்சி என்பது வீட்டிலே தான் கிடைக்கிறது என்று சொல்லி
அற்புதமான வாய்ப்பை கொடுத்த சைவ சமராய் உறவு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இருந்தாலும் அந்த விழாவில் அவர் கலந்துக்கணும், மேடையில் பேசணும் அப்படிங்கிறத உண்மையில ஒரு பேத்தி வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை அவர் சொல்லியிருக்காரு. கோடி கொடுத்தாலும் குறைக்காது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான சொல் தான் அது. அடுத்ததாக இல்லை பேத்தி கிடைக்கிறதும் எல்லா சந்தோஷம் கிடைக்கிறது வீட்டில் அப்படின்னாலும் கூட வெளியில கிடைக்கிற அந்த சந்தோஷம் தான் நிறைவா இருக்கு அப்படின்னு பேசுவதற்காக விஜய் டிவியின் புகழ் நீயா நானாவில் கலந்து கொண்ட பிரபாவதி பாலச்சந்திரன் அவர்கள் பேசும்போதுதான் நீயா நானா, ஆனா வீட்டில் அவர் நீயும் நானும் என்று இருப்பவர். அவரை அழைக்கிறேன். நடுவர் உள்ளிட்ட அவையினரை வணங்கி மகிழ்கிறேன். அதாவது இந்த தலைப்பை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நானே எதிரணியில தான் உட்காந்துருப்பேன், வீட்டுல தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு இல்லம் அப்படின்றது ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை 3 பேர் தான் இருக்கிறது இல்ல கிடையாது. அப்ப அந்த காலத்துல எல்லாம் இல்லன்றது எப்படி இருக்கும்னா ஒரு 20 பேருக்கு குறைச்சல் இல்லாம ஒரு வீட்டுல இருப்பாங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா மாமி எல்லாரும் இருப்பாங்க. தாத்தாவுக்கு அப்பா இருப்பாங்க, குழந்தைங்கிறது ஒரு பேர குழந்தைங்களே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த தூளின்னு குழந்தைங்களை தூங்க வைப்பாங்க பாருங்க, அந்த தூளியே ஒரு 5-6 தூளி இருக்கும். ஒரு குழந்தை இறந்து நடக்க ஆரம்பிச்ச உடனே அடுத்த குழந்தை அந்த தூளியில இருக்கிற அளவுக்கு அந்த குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கும். அப்ப அந்த குடும்பங்கள் ஒரு பல்கலைக்கழகங்களா இருக்கும், அதுல ஒரு இன்பம் இருக்கும், அதுல ஒரு பாசம் இருக்கும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துகிட்டே இருக்கும் வீட்டுல. அப்ப அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். நம்ம சந்தோஷத்தை தேடி வெளியில போக வேண்டாம். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எந்த குடும்பமாவது வந்து இந்த அளவுக்கு பெரிய குடும்பமா இருக்கா? ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா ஒரு அம்மா அப்பா குழந்தைங்க இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்ததுன்னா பக்கத்து வீட்டுல இருக்கும், அந்த மெய்டு பார்த்துப்பாங்க. அப்படி இல்லாட்டி அது வீட்டுல வந்து சும்மா உட்காந்துருக்கும் அந்த குழந்தை. ஒரு கணவன் மனைவி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்து சந்தோஷமா பேசணும்ன்ற ஒரு சரித்திரம் எங்கேயாவது இருக்குங்களா சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல பேசினாவே அவங்களுக்கு சண்டை வந்துருங்க, வல்லுவல்ல 2 பேரும் உழுந்துப்போம். அப்புறம் எப்படிங்க வீட்டுல சந்தோஷம் இருக்கும்? எதிரணியில 3 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க, 3 பேருமே பொய்யா பேசுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சிவகுமார் அண்ணனை எடுத்துக்கலாம். சிவகுமார் அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு 10 நாள் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா 11ஆவது நாள் நம்மள பார்த்தாங்கன்னா, ஏங்க சைவ வேளாளர் கழகத்துல ஏதாவது ஒரு டூர் போடுங்க, எல்லாரும் போயிட்டு வரலாம், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சகோதரி, வீட்டுல இருக்கவே முடியல, போயிட்டு வந்தா ஒரு 10 நாள் நல்லா இருக்கலாம், 1 மாசம் நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க இங்க வந்து பொய்யா பேசுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. அடுத்தது நம்ம கண்ணன் சார் என்னன்னா ஒரு பேத்தி இருக்காப்ல அவங்களுக்கு, மேடமும் ஒர்க் பண்றாங்க. சார் இப்ப ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்காரு. அந்த குழந்தை வந்து என்னதான் நீங்க வந்து சொர்க்கமே கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சா கூட, அந்த குழந்தைக்கு என்ன டாய்ஸ் வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு நாள் கூட தாக்க முடியாது. மறுநாள் என்ன சொல்லும், தெருவா காமிக்கும். அது சார் அப்ப தாத்தா எங்க வெளில கூட்டு போங்க, இல்லாட்டி அடிக்க ஆரம்பிச்சிடும், தாத்தாவையும் பாட்டியும் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட குழந்தை. அடுத்தது எங்க வீட்டு ஐயா இருக்காங்க. எங்க வீட்டு ஐயாவை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஞாபகம் வருது, புத்தர் தாங்க ஞாபகத்துக்கு வரும். புத்தர் வந்து போதி மரத்தடியில உட்காந்துருப்பாரு, எங்க வீட்டு ஐயா எங்க வீட்டுல உட்காந்துருப்பாங்க. அதுதான் வித்தியாசம். ஏன்னா எந்த நேரமும் அவங்க செல்போன் 2 கையில இருக்குங்க, 2 செல்போனையும் மாறி மாறி வச்சு போஸ்டிங் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. நாளைக்கு என்ன காலை வணக்கம் எந்த படம் போடலாம், நாளன்னைக்கு எந்த படம் போடலாம் அப்படின்னு 1 மாசத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல, அது அவங்களுக்கு உள்ள ஒரு பழக்கம், அவங்களுக்கு உள்ள ஒரு அது விருப்பம், அதை நாங்க ஒண்ணும் சொல்லல. நானே எங்க பசங்களும் இருக்கும்போது ஜாலியா 3 பேர் பேசிட்டு இருப்போங்க வீட்டுல, எங்க பையன் 2 பேரும் நானும். ஆனா இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஒரு ஜீவன் உட்கார்ந்து இருக்குன்னா அது எங்க வீட்டுக்காரவங்க தாங்க. அப்படியே அந்த செவருக்கு பக்கத்துல செவராவே உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. கையில 2 செல்போன் இருக்கும், அது ஒண்ணுதான் வித்தியாசம் பாருங்க. அவங்க வந்து குடும்பத்துலதான் மகிழ்ச்சி. குடும்பத்துல மகிழ்ச்சின்னா எப்படிங்க, நம்ம பசங்களோட சந்தோஷமா பேசணுங்க, நம்ம ஒய்ஃபோட பேசணும், பசங்களோட பேசணும், அதுதானே மகிழ்ச்சி. எவ்வளவு பொய்யா பேச அந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அது மாதிரி நம்ம நடுவர் ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் புகழ்பெற்ற நடுவர். இன்னைக்கு அவங்க நடுவரா உட்கார்ந்துருக்காங்க, அந்த மேடையில நமக்கு நடுவரா உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க கவிஞர், கதாசிரியர், ஒரு சிறந்த பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. அவங்க புகழ் இந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க வீட்டுல மகிழ்ச்சி தான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் நிறைவான மகிழ்ச்சி என்பது எதுல இருக்கு? அவங்க வந்து வெளியில வந்து எல்லாம் அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில கொண்டு வந்த உடனே தான் நம்ம எல்லாருக்கும் அறியப்பட்டு அவங்களை இன்னைக்கு நடுவரா உட்கார வச்சிருக்கோம்.
இப்படிதாங்க வீட்டில தான் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு என்னதான் இவங்க பேசுறாங்கன்றத நம்ம பார்ப்போம். அந்த காலத்துல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைன்னா ரோடெல்லாம் விரிச்சோடி இருக்குங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. லீவு இன்னைக்கு பார்த்தா லீவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா முத நாளே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னைக்கு எங்க போலாம், பார்க் போலாமா, பீச் போலாமா, எங்க போலாம், மாலுக்கு போலாமா அப்படின்னு அன்னைய நாளை வேஸ்ட் பண்றதே கிடையாது யாரும். எல்லாருமே வெளியில கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்படி நம்ம வெளில கிளம்பாம வீட்லயே சந்தோஷமா இருந்தா எல்லாரும் வீட்லயே இருப்பாங்களேங்க, ஏன் வெளியில போறாங்க எல்லாரும்? என்ன இப்ப உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுங்க, குழந்தைங்க முதற்கொண்டு யூகேஜி படிக்கிற குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாம் வந்து ஹோம்ஒர்க் எழுதணும், எக்ஸாம் இருக்கு, அது இருக்குன்னு அந்த சின்ன வயசுலயே அதுக்கு ஸ்ட்ரெஸ். அந்த காலத்துல நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம், ஜாலியா படிச்சோம். ஆனா இப்பெல்லாம் குழந்தைங்க அப்படி கிடையாது, குழந்தைங்கள்ல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க. அதனால பேரண்ட்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால எல்லாருமே வெளியில போகணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாங்க. இதுல எங்க இருந்துங்க வீட்டுல இருந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றதுன்றது எப்படி நம்மளால முடியும்? அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்ததுன்னா ஒரு கணவன் வந்து நடிக்க கத்துக்கணுங்க, அப்பதான் அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன சொல்லணும்னா, அம்மா அந்த மனைவி வந்து ரொம்ப பேசுவாங்க, கணவனை கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருக்கும்போது நீ அழகா இருக்கன்றதுனால எது வேணா பேசலாமாமா அப்படின்னு சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் அடக்கி வாசி அந்த கோபத்திலயும் கொஞ்சம் கோபம் குறைஞ்சிரும் பாருங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி தாங்க இப்ப குடும்பம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுல இப்படிதான் நடிச்சுதான் சந்தோஷத்தை உருவாக்கணுமே தவிர, ஆனா நம்ம வெளியில போகும்போது ஒரு இன்ப சுற்றுலா அப்படின்லாம் நம்ம போகும்போது நம்ம என்னதான் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போய் அதுல ஒரு நம்ம கஷ்டங்கள் இருந்தால் கூட அதையெல்லாம் மறந்து நம்ம ஒரு எல்லோரோடையும் சேர்ந்து நம்மளுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து அதுல நம்ம ஜாலியா போகும்போது ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே நம்ம மறந்துடுவோம் பாருங்க. கவலைகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம போவோம். அதுல உள்ள சந்தோஷம் தான். இன்னைக்கு நம்ம சைவ வேளாளர் கழகத்தில் இவ்வளவு பேர் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். காலையிலிருந்து குழந்தைகளாக மாறி எவ்வளவு விளையாட்டு போட்டிகள், எவ்வளவு ஒரு இன்பமான ஒரு நிறைய போட்டிகள் நிகழ்ச்சிகள்லாம் கலந்துட்டு எவ்வளவு எல்லாரும் முகத்திலும் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த சந்தோஷம் எது வீட்டிலே இருந்தா கிடைக்குங்களா? இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு எல்லாம் பண்ணி இந்த சாம்பார் ரசம் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு நம்மளுடைய சைவ சாப்பாடு இப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் வந்து இப்ப நைட்டு ஒரு 10 மணி வரையும் நம்ம எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு தானே எல்லாரும் வந்து நிறைவா உட்கார்ந்து இருக்கோம். நாளைக்கு போய் சொல்லுங்க, நாளைக்கு போனா ஐயோ நாளைக்கு போகணுமா, காலையில இருந்து திருப்பி நம்ம சமைக்கணுமா, கேஸ் அடுப்பு துடைக்கணுமா, குக்கரை விளக்கணுமா, வேலைக்கு டீச்சர் போறதா இருந்தா ஸ்கூலுக்கு போகணுமா, மேனேஜருக்கு பதில் சொல்லணுமா, இப்படின்னு நம்ம கிட்ட எவ்வளவு ஒரு அலுப்பு தட்டும். ஆனா இப்ப வந்து உட்காந்துருக்கிறது நமக்கு அழகா ஒரு ஃபேன் போட்டு ஃபேனு கீழே உட்கார வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுத்து காஃபி டீ எல்லாம் கொடுத்து நம்மள எவ்வளவு அழகா கவனிக்கிறாங்க. இது எப்படியே நமக்கு தொடர்ந்துச்சுன்னா எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரியே போட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தானே எல்லாரும் முகத்திலையும் நம்ம நினைக்கிறோம். அதனால நிறைவான மகிழ்ச்சி என்பது இல்லத்தில் இல்லை வெளியில் அப்படின்னு சொல்லி மகிழ்வான தீர்ப்பை மகிழ்வோடு தருவார்கள் நடுவர்கள் சொல்லி நானும் மகிழ்வோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கமான அவங்களுடைய ஜோவியலான பேச்சு, அழகான ஒரு நகைச்சுவையோட பேசுறவங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா 2 வார்த்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் தான் ஒன்று சரிமா, இன்னொன்று சாரிமா, 2 தான் தெரிஞ்சுக்கணும். இருந்தால் பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அவங்க பிரவாதி பாலச்சந்திரன் பேசின பிறகு நான் அடுத்தது பாலச்சந்திரனை தான் கூப்பிடணும். நியாயமா பார்த்தா அவர் தான் பதில் சொல்ற இடத்துல இருக்காரு. ஆனா அவர் ரொம்ப கோபம் இருந்தது ஒருத்தருக்கு. அவர் போய் ஒரு தியான குருகிட்ட போய் கேட்டாரு, எனக்கு கோபம் நிறைய வருதா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு முன்னாடி நின்று யார் கோவப்படுத்துறாங்களோ அவங்க சின்ன வயசா இருந்தா ஒரு 10 வரைக்கும் எண்ணுங்க அப்படின்னு. சரிங்க, என்னை விட பெரிய வயசா இருந்தா ஒரு 25 வயசு வரைக்கும் எண்ணுங்க. என்னை விட பலசாலியா இருந்தா என்ன பண்ணும், ஒரு 50 வரைக்கும் எண்ணுங்க அப்படின்னு. ஒருவேளை என் ஒய்ஃப் நின்று பேசினா என்ன பண்றதுனா, நிப்பாட்டாத எண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால பாலச்சந்திரனை நிப்பாட்ட எண்ணிக்கிட்டே இருக்கட்டும்னு அடுத்ததாக சிவகுமாரன் அவர்களை முருகனை அழைப்போம். அவர் தான் நம்மெல்லாம் ஒரு பழம் வாங்கினா போய் மெயின் பசார்லாம் 1/2 மணி நேரத்தில் வாங்கிட்டு வருவோம். முருகப்பெருமான் தான் ஒரு பழம் வாங்கத்துக்காக உலகத்தையே சுத்தினவர். அதனால அவர் என்ன பண்றாருன்னு வீட்டில தான் சொல்ல வந்திருக்கார். அவரை அன்போடு அழைக்கிறேன். நடுவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். டிஎன் சேஷன் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். அவருடைய துணைவியாரோட ஒரு சுற்றுலா போறாரு. சுற்றுலா போயிட்டு ஒரு ஈவினிங்ல ஒரு பார்க்ல ஒரு மரத்தடியில 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மரத்தடிக்கு மேல அந்த அம்மா பாக்குறாங்க, அதுல வந்து ஒரு பறவை அழகான ஒரு கூடை கட்டி இருக்குது. அதுல சில குஞ்சுகளும் இருக்கிற சத்தம் கேட்குது. இந்த அம்மாவுக்கு அது மேல ஒரு பெரிய பற்று ஆசை வந்துருச்சு. அந்த குருவி கூட்டை நம்ம எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம், அந்த குஞ்சுகளையும் நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குது ஸ்டேஷன்ல.
அவர் அதை எடுத்து தர்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணுமேன்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே ஒரு ஆடு மேய்ப்பவன் இருக்கிறார். அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இதை எடுத்து கொடு, இந்த குருவி கூட்டை எடுத்து கொடு, உனக்கு 10 ரூபா தரேன்னு 10 ரூபாயை கொடுக்குறாங்க. அந்த பையன் அந்த 10 ரூபாயை வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறான், வேண்டாம் அப்படிங்கிறான். இப்போ இதை எடுத்து கொடுன்னு சொல்லி சரி 50 ரூபா கொடுத்து பார்ப்போம்னா 50 ரூபா கொடுக்குறாரு. அப்பயும் அவன் எடுத்து தர மாட்டேன் அப்படின்னுறான். 100 ரூபா கொடுத்து பார்க்குறாரு. அப்பயும் அவன் அதை எடுத்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இறுதியாக என் மனைவி ஆசைப்பட்டுட்டாங்க, 500 ரூபா தரப்பா, அதை எப்படியா எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்றான், நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் எடுத்து தர மாட்டேன். ஏன்னா அந்த பறவையும் அதோட குஞ்சுகளும் அதோட வீட்டில் மகிழ்ச்சியா இருக்கு, அதை நான் கலைக்க மாட்டேன். தன்னுடைய தாய் இறை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில குஞ்சுகள் காத்துட்டு இருக்கு. நம்ம குஞ்சுக்கு இறை கொண்டு வரணும்னு சொல்லி அம்மா பறவை போயிருக்கு. மாலையில வந்து பார்க்கும்போது 2மே ஏமாந்துரும். அந்த மகிழ்ச்சியை குறைப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்றேன். சார், நான் வந்து ஒரு நாள் என்னுடைய பிரெயின் ஆஃப் பிரெயின் ஆஃபீஸில் விட்டு வெளியில வரேன், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நைட்டு ஒரு 7:30 மணி. எங்கள் ஏரியாவில் கரண்ட்டே இல்லை, பவர் கட்டு. நான் வீட்டை திறந்து உள்ளே போகும்போது ஒரு டீ டம்ளர் என்னுடைய காலில் பட்டு கீழே சாஞ்சிருச்சு. என்னுடைய மனைவி அந்த டீயை சாப்பிட்டு அந்த டம்ளர் அங்கே வச்சுருந்துருக்காங்க. அது தெரியாமல் நான் அதை தட்டி விட்டுட்டேன். நான் உடனே சாரிடா, தெரியாமல் பட்டுடுச்சு, நான் பார்த்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் சாரி சொல்ல வேணாம், நான் கூட அதை ஓரமாக வச்சுருந்துருக்கலாம், நான் நடுவில் வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, 2 பேரும் சாரி கேட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த டம்ளரை குனிஞ்சு எடுக்கும் பொழுது இது நான், இது அவங்க. இப்படி குனியும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஆகுது, 2 பேருடைய நெத்தி இடிச்சுக்குது. சாரிடா பட்டு அப்படின்னு நான் சொல்றேன். அப்படியே அவங்களுக்கு வலிக்காம மெதுவா அவங்களுடைய நெத்தியை தடவி கொடுக்குறேன். அவங்க என்னை விட ஒரு படி மேல போய் மூச்சு பாட்டா நோக்கும்னு மெதுவா என்னுடைய நெத்தியை தடவி கொடுக்குறாங்க. அங்க பொங்குதுங்க மகிழ்ச்சி, வீட்டுலதான் மகிழ்ச்சி பொங்குது, வெளியில இல்லை. இந்த நிகழ்ச்சி வெளியில நடந்தா என்ன ஆயிரம், அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. யாராவது அவங்க கற்பனைக்கு நீங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி இருக்குது. கடல்ல நிறைய உயிரினங்கள் இருக்கு. அதுல சிப்பி மட்டும் தனக்கு தேவையில்லாத உயிரெல்லாம் தள்ளிட்டு தனக்கு தேவையான ஒரு சொட்டு தூய மழை துளி வரும் பார்த்துட்டே இருக்கு. மழை பெஞ்சதும் அது சிப்பி வாயை திறந்து அது உள்ள ஒரு சொட்டு மழை பெய்ஞ்ச தூரல் பட்டுறது. அந்த ஒரு சொட்டு மழை தான் பிற்காலத்தில் நல்ல முத்தாக மாறுது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற தேவையில்லாத தீய சக்திகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு காதால கூட கேட்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. வெளியில சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. வெளியில பேப்பரை திறந்தாலும் சரி, நியூஸ் சேனல் திறந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எத்தனையோ நடக்குது. இதுல சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. 2019 உங்க எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய வைரஸ் கோவிட் நடந்தது. அப்போ ஒரு கடுமையான ஊரடங்கு, யாரும் வெளியில வர முடியாது, யாரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, போக்குவரத்து கிடையாது, ரயில் கிடையாது, உணவகம் கிடையாது, கேளிக்கை சென்டர் கிடையாது, எல்லாமே மூடி இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஏழை குடிசையில் இருக்கிற ஒரு கணவனும் மனைவியும், ரொம்ப வயசானவங்க 2 பேருமே, அவங்க அந்த கணவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிக்காக ஒரு தூக்கில் சாப்பாடு எடுத்துட்டு தன்னுடைய பழைய சைக்கிள், துருப்பிடிச்ச சைக்கிள்ல அந்த கேரியர்ல அந்த சாப்பாடு வச்சிருக்காருல அதையும் மாட்டிட்டு விடிய காலைல 4 மணிக்கு கிளம்புறாரு. அந்த அம்மாவை உட்கார வச்சுட்டு கேரியர்ல உட்கார வச்சுட்டு கிளம்புறாரு. எங்கிருந்து கும்பகோணத்துலேருந்து விடிய காலைல 4 மணிக்கு கிளம்புறாரு. அவர் ரீச் ஆகிற இடம் வந்து பாண்டிச்சேரி ஜிப்மார் மருத்துவமனைக்கு போறாரு. போய் சேரும்போது மணி 3, மாலை 3:30 மணிக்கு போறாரு. அங்க இருக்கிற மருத்துவர், செவிலியர் எல்லாரும் மிரண்டு போய் அவரை வந்து பாக்குறாங்க. எப்படி வந்த, எவ்வளவு தூரத்துலேருந்து வர, எதுக்காக வந்த, ஊரடங்கு போட்டுருக்கு, வெளியில எல்லாம் வைரஸ் பரவிட்டு இருக்கு, எப்படி பரவுதுன்னு எங்களுக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது நீ வந்து உனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றது, முதல்ல நீ எதுக்கு வந்து அதை சொல்லு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்குறாங்க.
அவர் சொன்னாரு, இது எவ்வளவு தூரம் தெரியுமா, உனக்கு எவ்வளவு உடல் சுமை தெரியுமா, அது வலி தெரியுமா அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் ஒரே பதில் தான் சொன்னார், எனக்கு இந்த தூரம் தெரியாது, எவ்வளவு கஷ்டம் தெரியாது, எதுவும் தெரியாது. நான் என்னுடைய மனைவிக்கு மருந்து வாங்கிறதுக்கு வந்திருக்கேன், அவங்களுக்கு கேன்சர் வியாதி இருக்கு, எனக்கு என்னுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி தருவது என்னுடைய மனைவி மட்டும்தான், அவங்க இல்லைன்னா வெறுக்கணும், அவங்க இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாது, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது. கண்ணால் கண்டது கனவா, காட்டில் என்னது பாட்டு, சினிமா பாட்டது நீங்க தான். வல்லப கணேசன் ஆனந்த் தான் தெரியும், என்ன வல்லப கணேசனுக்கு தெரியும். கனவில் மிதந்த ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, அதுல வர லைன் தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி தூரமும் ஆழமும் உயரமும் தெரியாது, உன்னை சுமந்துட்டு போனா இதெல்லாம் எனக்கு குறையெல்லாம் மறந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் முடிவாக நான் என்ன சொல்றேன்னா, நிறைவான மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய வீட்டில தான் இருக்கே தவிர வெளியில கண்டிப்பா இல்லை. நம்ம நடந்து போகும் பாதையை நம்மளுடைய பாதங்கள் தீர்மானிப்பது அல்ல, பார்வைகள் தான் தீர்மானிக்கிறது. அதுபோல் உங்களுடைய எண்ணம் தான் வீட்டில் நிம்மதியா சந்தோஷமா, வெளியில நிம்மதியா சந்தோஷமா அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். ஸோ நம்மகிட்ட இல்லை, உலகத்திலே விலை உயர்த்தது என்ன, விலை மதிப்பில்லாதது என்ன அப்படின்னு கேட்டா, நம்மிடம் இருப்பது அல்ல, நம்மிடம் இருப்பவர்கள், நம் வீட்டில் இருப்பவர்கள், மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் என்று கூறி நல்ல வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. கை தட்டுறதுக்கும் ஒருத்தர் எழுந்து நின்று காலவழி எழுப்பி மனைவிக்கு அன்பான முத்தங்கள். நியாயமா அவங்கள தூக்கி மேடையில வச்சிருந்தாக்க நேரம் அந்த பட்டுக்கெல்லாம் பட்டுன்னு பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் ரொம்ப அற்புதமா பேசினார் சிவகுமார் சார். கன்னி பேச்சுன்னு சொல்ல முடியாத மாதிரி கண்ணனும் சரி சிவகுமார் சாரும் ரொம்ப அற்புதமா பேசி தங்க ஒரு அருமையான நிகழ்வு எல்லாம் அழகா சொன்னாங்க. அடுத்ததாக விரைவில் முடிக்க வேண்டி இருக்கிறதுனால, நிறைவான மகிழ்ச்சியை தருவது வெளியிலே அப்படின்னு ஒரு பயிற்றுனர் வீட்டு பக்கம் சொன்னதுனால இன்னொரு பயிற்றுனர் ஆசிரியை ஸ்ரீவித்யா நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்னை தமிழின் அடியினை துணிந்து அகத்தினை வைப்போம். சீரும் சிறப்பும் பெற்ற நடுவர் அவர்களே, பாசத்தோடு நேசத்தோடு அமர்ந்திருக்கும் சைவ சொந்தங்களே, எனதனி பேச்சாளர்களே, எதிரணி பேச்சாளர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். அண்ணா சொன்னாங்க, உஷா சிவகுமார் அண்ணா வந்து சைக்கிள்ல ஒருத்தர் தம் மனைவிய கேன்சருக்காக கால்புற 4 மணிக்கு உட்கார வச்சு எங்க கூப்பிட்டு போனாங்க, வீட்டிலே உட்கார வச்சிருந்தாங்களா? வீட்டிலே இருந்தா அந்த அம்மா செத்து போயிருக்கோம். உங்களுக்கு அம்மாவை உயிரோட பொறுத்து நிறைவான மகிழ்ச்சி தந்தது வெளியில இருந்த மருத்துவமனை. வெளியில இருந்த மருத்துவமனை தான் உங்களுக்கு அந்த மன நிறைவை தந்திருக்கு. வீடுதான் நிறைவு இருந்திருந்தா தந்திருக்காது. தலைப்பு மன நிறைவை தருவது வீட்டிலா வெளியிலா. பிரபா அழகா சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நாங்க சொல்லியிருப்போம். அப்படிதான். அதே மாதிரி அண்ணன் இவங்க சொன்னாங்க, கண்ணன் சொன்னாங்க, பிள்ளை சோறு போய் அனுப்புவோம், அவங்க எல்லாம் எழுந்திருக்க முடியாது, எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் சரி. இப்ப வீட்டுக்காருக்கும் குழந்தைகளுக்கும் சமைச்சிட்டு போறதே பெரும்பாலா இருக்கு. எங்க வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம், எங்க குழந்தை பார்த்தீங்கன்னா நான் தங்க மிஸ்க்கு போன் பண்றேன், பிள்ளை சோறு கொடுங்கன்னு சொல்றேன். தங்க மிஸ் கொடுக்கணும், 3 மாசம் கொடுக்கணும், இங்கேயே அக்ரிமெண்ட் போடுங்க. வாயால எல்லாம் சொல்லிடலாம், உண்மையை சொல்லணும். பிள்ளை சோறு கொடுப்பாங்களா? ஏங்க அவங்க குடும்பத்துக்கு 2 வேளை காஃபி போட்டு 3 வேளை சமைக்க அப்பான்னு இருக்கு. எங்க போறது? உண்மையை சொல்லணும். அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னாங்க, பட்டுன்னு கூப்பிட்டாங்களாம், டீக்கப்ப உஷா வச்சிருந்தாங்களாம், இவங்க போனாங்களாம். நான் அப்ப வாசல்ல தான் இருந்தேன். நான் போய் நின்னங்க, ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா அவங்க உஷா அங்கேருந்து ஒரு அப்பள கவை தூக்கி அடிச்சாங்க. இவங்க மண்ணை வீங்கிடுச்சு. இவர் சொல்றாரு, பட்டு இல்ல பட்டு வேணாம், பட்டு நான் தெரியாம கால் தட்டிட்டேன், ஏன் நீ பார்த்து வைக்க கூடாதா? அண்ணன் நீ எங்க வச்ச கண்ண? அது அப்படியே நான் உடனே பார்த்துட்டு, ஏன்னா இப்படி கோவப்படுறீங்க? இவள்கிட்ட என்னமா ஒரே தொல்லையாக்கு, வழியில போய் நீங்க வச்சுட்டாமா, உடனே அது பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவ்வளவு என் மேல அவ்வளவு கழுவி நான் அப்படியே தப்பிச்சு கிரிக்கெட்ல பிடிக்கிற மாதிரி ஓரமா ஓடி போனேன். அந்த கதையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படியே புழுகு மூட்டை. அந்த புழுகு கேள்விப்பட்டிருக்காங்க, ஆபாச புழுகு. நடுவர் அவர்களே, ஆபாச புழுகுனாலங்க பொய் சொல்ல தெரியாம பொய் சொல்லுவாங்க பாருங்க. பொய் சொல்ல தெரியுறவரே பொய் சொல்றாரு. ஆபாச
ஆகாச குழுக்குன்னா ஆகாசத்துக்கு சேர்த்து போய் சொல்றது. நடுவர் அவர்களே, 4ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி ஒருத்தி அவங்க அப்பாட்ட சொல்றான், அப்பா என் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு உடம்பு முடியலப்பா, ஏதோ நோயாப்பா, அவளுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு வராளாப்பா, அவ ரொம்ப கஷ்டப்படுறா, எனக்கு மொட்டை அடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த அப்பா அடிச்சுட்டு போய் அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நோய்வாய்ப்பட்ட குழந்தை அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வருதா, அதை பார்க்கறதுக்காக இந்த அப்பா போறாரு. தான் பொண்ணு மொட்டை அடிச்சுட்டு போறாரே, இப்படி எப்படி இவளுக்கு இதெல்லாம் தெரியுது? 4ஆவது படிக்கிற குழந்தை போய் பார்த்தா அந்த வகுப்பில் 28 மாணவிகள், 28 மாணவிகளும் மொட்டை எடுத்து கொண்டு வந்திருக்கின்றனர். இதுல நோய்வாய்ப்பட்ட மகதி யாருன்னு அந்த அப்பாவுக்கு தெரியல. இந்த அன்பை யார் கற்றுத்தருவது? அந்த கதையில இப்படி முடிக்கிறாங்க. அழகு இங்கு முடி இறக்கிக் கொண்டது, அன்பு இங்கு முடி சூட்டிக் கொண்டது என்றால் இந்த அன்பை கற்றுத்தருவது வெளி உலகம் தான். உங்க வீடு என்ன தட்டுத்தரும்? அந்த உருண்டையை யாருக்கும் தெரியாம தெரியுது. உன் பக்கத்துல இருக்கிற ரவிக்கு கொடுத்துடாத, அவன் எல்லாத்தையும் சாப்பிடுவான். சுயநலமா அன்பதான உங்க குடும்பம் சொல்லித்தரும். வெளியில இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் பிரச்சனையையும் வெற்றியையும் எப்படி சொல்லித்தரதுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து பாலச்சந்திரன் சார் கேட்பார், நீங்க நல்லா தூங்குவீங்களா? வெளியில போயிட்டு வருவீங்க, உங்க வீடு தானே உங்களுக்கு நிம்மதியை தரும், வீடு தானே உங்களுக்கு மன நிறைவை தரும். வீடு தருங்க, நான் இல்ல எல்லாம் சொல்லல. நான் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வந்தா எனக்கு நல்லா தூக்கம் வரும். நான் பட்டிமன்றத்தை போய் பேசிட்டு வந்தா நல்ல எனக்கு தூக்கம் மன நிறைவு வரும். வீட்டிலிருந்து அடுப்பாங்கரையும் புளி சாதத்தையும் பிரியாணியும் செய்து போட்டு வருவதை விட வெளியில் சென்று வேலைக்கு செல்வதும் பட்டிமன்றத்தில் பேசுவதும் தான் மன நிறைவு. அதுதான் நான் அடுப்பாங்கல்ல வேலை செய்யலன்னு சொல்லல, அடுப்பாங்கரையில அடக்கி போடாதீங்க, அதை விட இதெல்லாம் மன நிறைவை தருகிறதுன்னு சொல்றேன். இப்படி வச்சுக்கோங்க. உஷா வீட்டுல இந்த பட்டிமன்றம் இன்னைக்கு நல்லா வெளியில நடக்குது, வேண்டாம் உஷா வீட்டுல வைக்கிறோம். உஷா தான் நடுவர், அண்ணன் ஒரு பக்கம், அஸ்வின் ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், உஷாவோட சம்பந்தி இன்னொரு பக்கம், 4 டீம் பேச்சாளர். யாரு பார்வையாளர்? பக்கத்து வீட்டு அம்பலமான அண்ணன் தான் பார்வையாளர். அந்த பட்டிமன்றம் எப்படி இருக்கும், எப்படி மணக்கும் நல்லா சொல்லுங்க. பட்டிமன்றத்தை ஒரு 4 பேரோட திறமையும் நடுவரோட திறமையும் வெளிக்காட்டுவதற்கு உங்களுக்கு வெளியில தான் தெரியுது. இந்த பட்டிமன்றத்தை எங்களுக்கு தந்து கண்ணன் சாரால பட்டிமன்றத்திலையும் பேச தெரியணும், வெளிக்காட்டுறது எது? அப்ப திறமைகளை வெளிக்கொணர்வது வெளியில தான். எங்க வீட்டுல எல்லாம் இவங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுல உளுந்து வாங்க போறாரு கடைக்கு. ஓ உளுந்து வேணுமா, ஏன் உளுந்து வேணுமா? உடனே நான் என்னங்க ஏன் உளுந்து, ஓ உளுந்து, குண்டு உளுந்தா ஒல்லி உளுந்து. உடனே நான் ஒண்ணு குண்டு உளுந்து அப்படியே கடுப்பா வச்சிருக்கு. உடனே திருப்பி ஓ உளுந்தா ஏன் உளுந்தா, என்ன உளுந்து, கருப்பு உளுந்தா வெள்ளை உளுந்தா, இப்படிலாம் கேட்கிறாரு. நான் உடனே அழுதுட்டே போய் அதிர்ஷ்டம் செஞ்சேங்க. இந்த மனுஷன் இப்படி நம்மளை படுத்துறாரு அப்படின்னு போட்டு அதிர்ஷ்டம் தட்டி எடுத்துட்டு போய் எங்க நாத்தனார் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன், என்ன கலந்து அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னடா எப்படி பண்ணாலும் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பையன் வந்தான், தம்பி சார் போய் ஃபேர் அண்ட் லவ்லி வேண்டுவா தம்பி அப்படின்னு. அவன் உடனே நான் ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி மேல கேஸ் போட்டுறேன். எத்தனை வருஷமா நீ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு இருக்க, ஒன்றுமே இப்படி ஒன்றே இல்லை, எதுக்கு நீ வாங்கி போடுற? இப்படி எங்க போட்டாலும் அவமானங்களும் அலட்சியங்களும் அப்பப்பா. இதெல்லாம் குடும்பத்துல தாங்க. வெளியில போனோமா, மயக்க குடிச்சோமா, 4 நல்ல கருத்து சொன்னோமா, கைத்தட்டல் அப்படியே எப்படி கிடைக்கும், அப்படியே மனசு பறக்கும் பாருங்க. அதுதாங்க மன நிறைவு. சரி, வீட்டுல இந்த 3 பேரும் அவங்களாம் வீட்டுல தானே, எதுக்கு வேலைக்கு பிரெயினை கூட்டிடுங்க. நீங்க எதுவுமே எங்கேயுமே யாருமே போவேன்னா பிரெயினை கூட்டிட்டு வீட்டு ஏன் வெளியில போறீங்க? உஷாவுக்கு நல்லா தலை செய்ய விட்டு, உஷாவை நல்லா பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி பாலச்சந்திரன் நீங்க நைட் ஷிஃப்ட் போவே கூடாது, வீட்டுல இருக்கணும். ஏன் போறீங்க? மனநிறைவு. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, அன்பா பேசுங்க. பாலச்சந்திரன் சார் இப்ப சிங்கப்பூர் டூர் போறான்னு வச்சுக்கோங்க, வெளில அங்கேயிருந்து வரக்குள்ள 2 பையன்கிட்ட, தம்பி நான் மனநிறைவோடு உன் வீட்டில் இருக்கிறேன், உனக்கு மகிழ்ச்சியை தருகிறேன், உனக்கு அன்பை தருகிறேன். அந்த 2 பிள்ளை நம்ம எப்படி பார்ப்போம் மேலையும் வீடியும். சிங்கப்பூர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்த கேட்குமா கேட்காதா? அப்ப கல்வியை தருவது வெளியில, செல்வத்தை தருவது வெளியில, வேலையை தருவது வெளியில. நீங்க இதெல்லாம் போய் சம்பாதிச்சு வந்தாதான் வீடு உங்களுக்கு மன நிறைவை தரும். வீடு எப்படிமா தங்க மிஸ் கூப்பிடுவாங்க, கண்ணன் வாங்கத்தான் வாங்கத்தான் வாங்கத்தான். எதுக்கு வாங்கத்தான்? சம்பள கவலை வாங்கத்தான், நகையா வாங்கத்தான், பட்டு புடவைய வாங்கத்தான், இதுக்குதான் வாங்கத்தான். சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, வெறும் வீடுங்கிறது மன நிறைவே தராது, மகிழ்ச்சி தரும். சினிமாவுக்கு போனா மகிழ்ச்சி, பீச்சுக்கு போனா மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை தரும். தலைப்பு என்ன? நிறைவான மன நிறைவை, மன மகிழ்ச்சியை தருவது. நிறைவானன்னா என்ன அர்த்தம்? அங்க நம்ம எல்லாத்தையும் தாண்டி வெளியில போனா மட்டும்தான் நம்மளால மன நிறைவு கிடைக்கும். ஒரு பறவை இனம் இருந்ததுங்க, அது ரொம்ப அழகா இருந்ததுனால அதை உள்ள ஒரு ஏசி ஹால்ல போட்டு அதுக்கு நிறைய தீனி தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அதனால அழகா வளர்ந்தோம். அதுக்கப்புறமா அதை வெளில விட்டுட்டாங்க. அது வெளில பறந்தோம், கரண்ட் கம்பத்துல உட்காரக்கூடாதுன்னு தெரியல, கழுகு வந்தா கீரை பறக்கணும்னு தெரியல, விமானம் வந்தா நம்ம ஒதுவு
தெரியல. அடிபட்டு அந்த பறவையிலுமே அழிஞ்சு போச்சு. அப்ப வாழ்க்கையின் சுகம் துக்கங்களை, நன்மை தீமைகளை வெளியில தானங்க கத்து தரும். வீட்டுல இருந்தா எப்படிங்க ஒரு மாணவனை மருத்துவனாக, மாவட்ட ஆட்சியாளராக, ஆசிரியராக, அறிவியல் அறிஞராக மாற்றுவது வெளியில தானே. வீட்டுல இருந்தா வந்துட முடியுமா? போதும், ரொம்ப நேரம் படிக்கிறேன், தூங்குப்பா, எப்படி வர முடியும்? வெளியில என்பது மன நிறைவான மகிழ்ச்சியை தருகிறது. நடுவர் அவர்களே, நீங்க சிறுகதை மன்னன், இலக்கிய சங்கத்துல உங்களுக்கு படைப்பு சக்கரம் பட்டம் கொடுத்தாங்க. என்ன பட்டம் கொடுத்தாங்க? படைப்பு சிகரம் கொடுத்தாங்க. வெளியில தான் செய்யறாங்க, வீட்டுல தகரம் தான் சொல்றேன். வீட்டுல தகரம். இந்த விஷயத்தை வெளியே வைக்க சொல்லிடாதீங்க. வெளியில நான் சொல்ல மாட்டேன், புதிய தலைமுறைக்கு மட்டும் சொல்லிடுறேன். டிவி புகழ்னு சொன்னா எதை இருந்தாலும் டிவியில. அதாவது பாரதிய சாருக்கு டிஜிட்டல் நாயகன் பேரு. சார் கண்ணன் சாருக்கு பினான்ஸ்ல அவரை தட்டிக்கு ஆள் கிடையாது. அண்ணன் சிவகுமார் அண்ணன் பிரெயின் மூலமா துபாயில போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப இவங்களோட திறமையை வெளிக்காட்டுறது யார்? நடுவர். அப்புறம் சிறுகதை மன்னன் சார் ஸ்டாலின் கையால, முதல்வர் கையால கூட நம்ம நடுவர் பரிசு வாங்கியிருக்காரு. என்ன பரிசு கையா? நன்னன்குடி பரிசு. நன்னன்குடி சிறுகதையில முதல் பரிசு முன்னாள் முதல்வர் கையால வாங்கியிருக்காரு. இந்த திறமையை வெளிக்கொணர்வது, இந்த பரிசு வாங்கணும் ஒரு மனநிறைவு உங்களுக்கு வருமா வராதா? வீட்டுல வந்துருமா? வீட்டுல எப்படிங்க வரும்? வீட்டுல வரவே வராது. வெளியில மட்டும்தான் நம்மளுக்கு மன நிறைவு கிடைக்கும். அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, மழை வருது நெல்லுங்க, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சொல்லுங்க, ஏரோடுற மாமனுக்கு எண்ணி வைங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு போடுங்க. முறுக்கு கொடுக்கறதுக்காட்டி அந்த அம்மா சூடே போட சொல்லிடுச்சு. வீட்டுல இருந்தா நமக்கு மதிப்பு கிடையாது. எல்லா நேரமும் மன நிறைவுங்க. வெறும் 3 வேளை சாப்பிட்டு நல்லா ஏசி போட்டு தூங்குறது எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? எப்படி மன நிறைவை தரும்? நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். நமக்கு அப்பதான் அது மகிழ்ச்சியை தரும். நீங்க அந்த காலத்துல நினைச்சிட்டு இருப்பீங்க, சுப்பிரபாதம் பாடம், மனைவி தலையில துண்டோட வருவாங்க, அப்படியே கணவன் கிட்ட காஃபி கொடுப்பாங்க, காலை தொட்டு கும்பிடுவாங்க, தொட்டு கும்பிட்டு கணவனை எழுப்புவாங்க. அப்படிலாம் நீங்க எங்கேயாவது நடக்குதா? நாங்க டைம் இருந்தா குக் பண்ணி சாப்பிடுவோம், டைம் இல்லைன்னா குக் பண்ணி சாப்பிடுவோம். இதான் லைஃப். இன்னைக்கு மாறிடுச்சு. அப்ப மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தானே சொல்லணும். இன்னும் எங்களுக்கு வீடுதானா எதுக்கு இந்த 3 பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு அப்படி ஒரு தலைவர் கொடுத்துருக்க வேண்டாம். மன நிறைவை தருவது வெளியில சொல்லி நாங்க 3 பேர் மட்டும் பேசிருக்கலாம். அந்த சரி பாரதத்துல திருப்பி பேச வேண்டாம். அழைப்புதல் லேட்டாக வந்தது என்று என் பெரியப்பா சத்தம் போட்டுக்கொண்டே திருமணத்திற்கு வந்தார். தாய் மாமா என் பெயர் சின்னதாக போட்டு விட்டாய் என்று சண்டை அனைவர் முன்னிலும் சண்டையிட்டார். ஆனால் அழைப்பிலே தராத என் நண்பன் டைனிங் ஹாலில் எச்சியை எடுத்துக்கொண்டு இருந்தார். இந்த நட்பை, இந்த வெளி எதையுமே எதிர்பார்க்காதுங்க. இந்த வெளியில இந்த நட்புங்கிறது எதையுமே எதிர்பார்க்காது. ஆனா உங்கள் உறவு எல்லாத்தையும் எதிர்பார்க்கும். அக்காவுக்கு நிறைய செஞ்சுட்டா தங்கச்சிக்கு கோவம் தரும், தங்கச்சிக்கு நிறைய செஞ்சுட்டா அக்காவுக்கு கோவம் தரும். உங்கள் உறவுகளில் எதிர்பார்ப்பு இருக்கும், அது ஏமாற்றத்தை தரும். ஆனால் சார் வாஞ்சிநாதன் இதோட முடிச்சிடறேன். வாஞ்சிநாதன் திருமணம் ஆகுது. கலா அறிவியல் நாயகனாக, ஏவுகணை நாயகனாக வந்தார் என்றால் காரணம் அவர் வெளியில வந்ததுதான், வீட்டுல இருந்தது இல்ல. வாஞ்சிநாதன் கல்யாணம் ஆகுது, புதுமாப்பிள்ளையா இருக்கார். அப்ப சொல்றாங்க சுதந்திர போராட்டத்துக்கு போகாதன்னு. அப்ப அவர் சொல்றார், அடிமை இந்தியாவில் புதுமாப்பிள்ளையாக இருப்பதை விட சுதந்திர இந்தியாவில் கல்லறையாக இருந்து விட்டு செல்கிறேன் என்று கூறுகிறார். எனவே ஒரு மனிதனின் திறமையையும் அவரது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது வெளியில் தான். வீட்டில் என்பது பொய் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு நல்கிய நல்ல உள்ளங்களை பாராட்டி இடம் சார்ந்தேன். நன்றி. பட்டிமன்ற புலின்னா கரெக்டா இருக்குது, வாய்ந்து கொண்டே இருக்குது. அதனால ரொம்ப நகைச்சுவையாகவும் அது ஆணித்தரமாகவும் எல்லாரையும் வம்புக்கு இழுத்தும் பேசி முடித்த ஸ்ரீவித்யா நடராஜன் அவர்களுக்கு நன்றி. நிறைவாக இந்த நிறைவான மகிழ்ச்சி என்பது வீட்டில்தான் என்பதை வலியுறுத்தி இறுதியாக பேசுவதற்காக பாலச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். நமது சங்க உறவுகள் அனைவருக்கும், நமது சங்க விருது பெற்ற எழுத்தாளர் நடுவர் திரு பாரதிக்குமார் அவர்களுக்கும், எனது அணியினருக்கும் எதிரணியினருக்கும் 52வது ஆண்டு விழா வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அப்புறம் புரிகிற மாதிரி 3 பேர் பொறிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னையா நாங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு அருமையான தலைப்பு. வீட்டிலா வெளியிலா, நிறைவான முயற்சி வீட்டிலா வெளியிலா. காளீஸ்வரி
தலைப்பை பத்தி தான் பேசுனாங்களா இல்ல குழந்தைகள் மகிழ்ச்சியாக வீட்டுல இருக்கிறாங்களா வெளில இருக்கிறாங்களான்னு பேசுனாங்களா எனக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. நானும் எழுதி எழுதி பாக்குறேன், என்ன அந்த தலைப்புக்குள்ளே வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருந்தேன். அவங்க பையன் வெளியே போயிட்டு இருக்காங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு அவன் போவானா? அவனை கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில போறானா இல்லையான்னு பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் பர்ஸை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வெளியில போனாலே செலவாயிடுது. 50,000 வாங்கினா கூட இன்னைக்கு செலவு பண்ண முடியல, பத்த மாட்டேங்குது சம்பளம், அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு. உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வீட்டை விட்டு நவரவே மாட்டான், வீட்டிலே இருப்பான்னுவான். ஏன்னா வெளில போனா பொண்டாட்டியை கூட்டு போனா எவ்வளவு செலவு அப்படின்னு தெரியும். அம்மாவையும் இழுத்து வேணா உட்கார வைப்பான். அந்த மாதிரி பையன் வெளில சந்தோஷத்துல போறான், அது சந்தோஷத்துல போறாங்க. இப்பதான் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதை விட ஸ்ரீவித்யா பயங்கரமா பேசுறாங்க. அதாவது பசங்க மட்டும் வீட்டுக்கு போகலாமா? என்ன ஒரு அழகா சொல்றாங்க பாருங்க. போய் ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து இந்த மாதிரி போய் சொல்லலாமா? ஒரு பொண்ணு மொட்டை போட்டதுனால எல்லா பொண்ணும் மொட்டை போட்டுச்சான். என்னைக்காவது பொண்ணுங்க மொட்டை போட விரும்புமா? முதல்ல இந்த பொய்ய எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி போய் பேசுறாங்களே, அப்படின்னா அவன் பேசுறதெல்லாம் பொய் தான். ஏதோ பசங்க மொட்டை போட்டாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. ஏன்னா பசங்க நண்பனுக்காக எதையும் செய்வானுங்க, முடி இழந்தாலும் செய்வானுங்க, தாடி எடுப்பானுங்க, எதை வைப்பானுங்க, எல்லாம் செய்வானுங்க. ஆனா பொண்ணுங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப அட்டை பொய். அதுவும் இல்லாம இவங்க டைம் இருந்தா புக் பண்ணுவாங்களாம், டைம் இல்லைன்னா புக் பண்ணுவாங்களாம். அப்பனா இவங்களுக்கு என்ன ஒரு வீட்டுல வேலையே செய்யக்கூடாது, அதுதான் முக்கியம். இந்த வெளியில தான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே வீட்டுல வேலை செய்யறது பிடிக்கலீங்க. இன்றைய சமுதாயத்துல யாருக்குமே வீட்டுல வேலை செய்ய பிடிக்கல. சமைக்கிறது பிடிக்கல, பெருக்கிறது பிடிக்கல, வீட்டுல இருக்கிறதே பிடிக்கல, முதல்ல புருஷனையே பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்குது. இப்ப இன்றைய தலைமுறைகள் எல்லாம் நீ நிறைய வயதுல தேட்டர்ல நான் ஒரு இதுல காலேஜ் சொன்னாங்க, இந்த குழந்தைகள்லாம் வீட்டுல இருந்தாதான் மகிழ்ச்சி. அதாவது குழந்தை பேரக்குட்டி எல்லாம் நிறைய குழந்தைகளோட இருந்தாதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், அந்த குழந்தைகளை கொஞ்சம் வெளியில கூட்டு போய் பாருங்க. வெளியில மகிழ்ச்சின்னு சொன்னாங்கல்ல, வெளியில மகிழ்ச்சின்னா வெளியில கூட்டு போய் பாருங்க. அங்க அந்த குழந்தைக்கு வேலை செய்யறதெல்லாம் ஆம்பளைங்க தான். நான் ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன், படம் அருமையான படம். முதல் நாள் ரிலீஸு, 2 கப்புள்ஸு, ஒரு கை குழந்தை. அந்த குழந்தை வந்து உள்ளார போன உடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அது வீல்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த பொண்ணு சீட்டை விட்டு நவரவே இல்லைங்க. இந்த பையன் என்ன செய்யறான், எழுந்திரிக்கிறதா உட்கார்றதா, எழுந்திரிக்கிறதா உட்கார்றதா, அங்க வெளில கொண்டு போலாமான்னு உடனே எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க. குழந்தை அழுது, இப்படி அழுது, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. நல்ல படம் வேற, நல்லா திரைக்கதையில ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் பாக்குறத பார்த்து இந்த பையன் என்ன செஞ்சான், ஆனா பொண்ணு எந்திரிக்கல. இந்த பையன் அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளில போயிட்டான். வெளில போய் அவன் ஒரு 1/2 மணி நேரம் படமே பார்க்கல. அங்க அப்படி இருக்குள்ள வெளியில எங்க இருந்து மகிழ்ச்சி கிடைக்கும்? இவங்களை கூட்டு போனாலே பர்சன் காலி ஆகுது, மகிழ்ச்சியும் போயிடுது. ஏதோ வீட்டுக்கு வந்தோம்னா அப்பாடான்னு உட்காரலாம். இங்க இருக்கிறீங்க நீங்க, இங்கதான் சந்தோஷம்னா இங்கேயே இருந்துட முடியுமா? எவ்வளவு நேரம் மேக்சிமம் இருப்பீங்க? ஒரு 9 மணி வரைக்கும் இருப்பீங்க. திரும்ப கடைசியில எங்க போவீங்க? வீட்டுக்கு தான் போவீங்க. வீட்டுக்கு போய் அப்பாடா உட்கார்ந்து இருந்ததே இவ்வளவு டயர்டா இருக்குன்னா இன்னும் வேலை செஞ்சா எவ்வளவு டயர்டு? அந்த மாதிரி நினைச்சு வீட்டுக்கு தான் போவீங்க. நாங்க வேலைக்கு போறோம். வேலைக்கு போனோம்னா முதல்ல வேலையை முடிஞ்சோன்னா 5 மணிக்கு எப்படா வீட்டுக்கு வருவோம் நாங்க உட்காந்துருக்கோம். வீட்டுக்கு போய் படுத்தாதான் நிம்மதியா இருக்கும்னு போவோம். வீட்டுல தாங்க சந்தோஷம். இன்னைக்கு ஸ்கூல்ல பசங்க இவங்கெல்லாம் டீச்சரா இருக்காங்க. பசங்க வந்து எப்படா பெல் அடிக்கணும்னா பாத்துட்டு இருப்பாங்க. இவங்க நடத்துற பாடத்தை கவனிக்கணும். 5 மணிக்கு பாருங்க, 5 மணிக்கு பார்த்தா எப்படா பெல் அடிப்பாங்க, இன்னுமா பெல் அடிக்க மாட்டா அப்படின்னு அந்த வாசலையே தான் பார்த்துட்டு இருக்கோம். பசங்க எங்க ஓடுது? நேரா வீட்டுக்கு தான் சந்தோஷம். வீட்டுல போய் அங்க உட்கார்ந்தாதான் சந்தோஷம். அது மாதிரி நிறைவான மகிழ்ச்சி அங்கதான். இன்னைக்கு இவங்கெல்லாம் போறது எங்கன்னா மாலுக்கு போவாங்க, இன்னொன்னு ஜவுளி கடைக்கு போவாங்க. ரெண்டுமே வந்து நம்ம பர்ஸை காலி பண்றது தான். நம்ம ஆண்கள் என்ன செய்வோம், இந்த பர்ஸை கனமா எடுத்துட்டு போனாதான் போகலாம் சந்தோஷமா. அதுல கொஞ்சம் கரெக்டா வச்சுதான் வச்சுங்க, இது எப்படா காலி ஆயிடும், இதுக்கு மேல இந்த பட்ஜெட் எகிருமா அப்படின்னு அந்த பயத்தோடயே இருக்கும். ஆண் எங்கேயும் வெளியில ஆண்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனா பெண்களுக்கு அவரு தானே செலவு பண்றாரு. ஒரு 10,000 ரூபாய் இதுல செலவு பண்ணிட்டுங்க,
நாங்கள் வீட்டில் அவ்வளோ நாள் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணக்கூடாதா? வெளில வந்தால் காசை எடுக்கிறதே கிடையாது, அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு நினைப்பு. அதனால ஆண்கள் எப்பொழுதுமே வெளில போக மாட்டாங்க. அதாவது வெளில போனால் நமக்கு செலவு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி வெளில போக மாட்டாங்க, வீட்டில் தான் மகிழ்ச்சியை தேடுவோம். ஆனால் பெண்கள் தான் வெளியில மகிழ்ச்சியை தேடுறாங்க. இதுல நான் நடுவர் அவர்களே சொல்லிட்டாரு, முரண்பாடான கருத்து. வீட்டிலே இருக்கிறவங்க மகிழ்ச்சி இல்லைன்றாங்க, ஆனா வெளியில இருக்கிறவங்க வீட்டில தான் மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். அது உண்மைதான். இல்லை யாருக்கும் வந்து இவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சின்றதை ஒத்துக்க மாட்டாங்க. வெளில போய் ஒரு 2 நிமிஷம் இந்த சிஸ்டம் பண்றோம். நீங்க வெளியில போய் மகிழ்ச்சியை தேடுறவங்களா சிஸ்டம் பண்றோம், அது செலவு பண்ணி வாங்குறது. ஆனா வீட்டில் இருக்கிறது செலவே இல்லாம நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி. நான் இந்த தேட்டருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 1 மாசம் கழிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதை ஓடிடியில் போட்டுருவோம். ஓடிடியில் போட்டாலும் 1 மாசம் கழிச்சு வீட்டில் ஹாயா கையில கட்டிக்கிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படுத்துக்கிட்டே பார்க்கலாம். ஆனா இவங்க அதுல ரிலீஸ் அன்னைக்கு தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிவியில போட்டுருவான், அதுக்கப்புறம் அந்த இது வராது, புத்துணர்ச்சி வராது, அந்த எக்ஸைட்மெண்ட் வராது. முதல் நாளே போகணும். அந்த முதல் நாள் போறதுக்கு எவ்வளவு செலவு வந்துறீங்களா? ஒரு படம் இன்னைக்கு போனீங்கன்னா 1500 ரூபாய் இல்லாம போக முடியாது. அந்த 1500 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன், சரி இவங்க போனாங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா அதுவே ஒரு 500 ரூபாய் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் ஏதாவது ஒரு கடையில ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். இத்தனோண்டு பாப்கார்னா 300 ரூபான்னு, ஒரே ஒரு சின்ன கப்பு தான், அது 300 ரூபா. நம்ம வெளியில மெயின் பஸார்ல 30 ரூபா தான் விற்கும், அதான் 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லுவான். இது 5 பேரும் வாங்கினாலே எங்கேயோ போயிட்டு எகணும். அதனால நான் என்ன வெளில போய் ஸ்நாக்ஸ் எங்க போனாலும் ஒரு பையன் தூக்கிட்டு அது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சச்சா இந்த பையன் நான் தூக்க மாட்டேன், நீங்க தான் தூக்கிட்டு வரணும். உடனே அவங்க டிக்கெட்டு கிடைக்கிறவங்க வந்து ஏங்க இந்த பையில என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்பான். அப்புறம் அவங்க கொடுக்க வேண்டியதுன்னு இவங்க எச்சரிக்கை பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எது நம்ம செலவு தானே ஆகுது. ஒரு படத்தை பார்க்கறதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுதுட்டு ஒரு போய் ஏதோ ஸ்நாக்ஸை வாங்கி அந்த பையில போட்டுக்கிட்டு போய் தான் இடைவேளை விட்டுதான் அப்படி அங்க போய் அந்த அந்த இடைவேளையில சாப்பிட்டாதான் அந்த திருப்தி வரும். அந்த மாதிரி பெண்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல அதாவது நாங்களாம் 7 நாள் 6 நாள் வேலையை பார்த்துட்டு 7ஆவது நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு நாங்க வீட்டுக்கு வருவோம். ஆனா பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அந்த 4 செவத்துக்குள்ளேயே வேலையை செஞ்சுட்டு ஒரு நாள் வெளில போலான்னு இருப்பாங்க. இதான் இந்த முரண்பாடு. இதை வந்து அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, இது உண்மை. அவங்க வெளில போகணும்னு வெளில போய் சந்தோஷத்தை தர்றாங்க, நாங்க வீட்டுல வந்து நிம்மதியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா ஒரு நாள் போதும் அப்படின்னு. அதனாலதான் நாங்க இப்படி பேச வந்திருக்கோம். வீட்டுலதான் சந்தோஷம், ஆனா இவங்க வந்து வெளியில சந்தோஷத்தை தர்றாங்க. அப்படி 3 பேர் பேசுறத பாத்தீங்கன்னா இவங்க செலவு பண்ணி தான் சந்தோஷத்தை தேடுவாங்க. நாங்க செலவே இல்லாம வீட்லயே நிம்மதியா அந்த சந்தோஷத்தை நாங்க அடைவோம் அப்படின்னு நிறைவாக சொல்லி இந்த இதையே நமது அனுபவம் நிறைய அவருக்கு இருக்கு. அவர் வீட்டுல போய் சந்தோஷமா வெளியில சந்தோஷமான அவரு ஆராய்ச்சி பார்த்து முடிவு எடுத்திருப்பாரு. இதையே ஒரு நல்ல தீர்ப்பாக கூறி அசத்துவார் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்பு நன்றி வணக்கம். பாலச்சந்தர் எவ்வளவு திறமையானவர் பாருங்க. காளீஸ்வரிக்கு பதில் சொன்னாரு, ஸ்ரீவித்யாவுக்கு பதில் சொன்னாரு, பிரபாவதிக்கு மட்டும் பதிலே சொல்றாரு. வீட்டுக்கு போகணும்ல அப்புறம். ஆக இந்த 6 பேரும் மிக அற்புதமாக நகைச்சுவையாக அதே நேரம் கருத்தாளத்துடன் தங்கள் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். நீர்நிலையை வந்து நம்ம கடல், ஆறு, குளம், குட்டை அப்படின்னு பிரித்து சொல்லுவோம். கடல் நீர் வந்து குடிப்பதற்கு பயன்படாது, ஊற்று நீர் மின்சாரம் எடுக்க பயன்படாது, குளம் குட்டைங்கிறது நீர்ப்பாசனத்துக்கு பயன்படாது. ஆனால் ஆறு தான் எல்லாத்துக்கும் பயன்படும். நீராடுவதற்கு, நீர் அருந்துவதற்கு, நீர் பாசனத்திற்கு, மின்சாரத்துக்கு, இப்படி எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடியது இந்த ஆறு தான். ஆறு மாதிரி தான் இந்த 6 பேரும் மிக அற்புதமான தங்கள் கருத்துக்களை மிக தெள்ள தெளிவாக எல்லோரும் ரசிக்கும்படியும் மிக அழகாக கருத்தாளமிக்க மிக அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6 பேர் இல்லை என்றால் உண்மையில் 6 இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம தமிழ்ல வந்து பல வார்த்தைகளை வந்து அர்த்தம் தெரியாம சொல்லுவோம். உதவாக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, 6 முழுக்க தண்ணீர் போனாதான் அந்த கரையில நம்ம நீராடவோ நீர் அருந்தவோ முடியும்.
ஆற்றுல தண்ணி இல்லைன்னா அந்த கரை உதவாக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த 6 பேரும் ஆற்றோருக்கான இந்த உரையின் மூலம் 6 நிறைய தண்ணீர் மாதிரி கருத்துக்களை அள்ளி வைத்திருப்பதனால் நடுவராக இருப்பவர்களுக்கு எளிதாக பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் கருதுகிறேன். இந்த நிறைவான மகிழ்ச்சி என்பது வீட்டிலா வெளியிலா அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு தெரியும். மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ நகைச்சுவைக்கான ஒரு தலைப்பு மாதிரி தெரிந்தாலும் கூட ஒரு ஆன்மீகமான தத்துவார்த்தமாக இதை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையை 4ஆ பிரிக்கிறோம். 1 பிரம்மச்சாரியம், 2வது கிரகஸ்தம், 3வது வனப்பிரஸ்தம், 4வது சந்நியாசம் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். நம்ம எல்லாம் ஆன்மீகமா எல்லாரும் வாழக்கூடியவங்க தான். தாம்பத்தியமும் பிரம்மச்சாரியமும் தாம்பத்தியமும் சாத்தியமானது. வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது காடு நோக்கி போறதுன்னு சொல்றாங்க, இல்ல சேத்திராடனம் போறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சந்நியாசம்ங்கிறது சாத்தியமானதா அப்படின்னா ஏன் ஆன்மீகம் அப்படி சொல்லுது அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் அதை விரிவா பார்த்துட்டோம்னா இதுக்கான தலைப்புக்கு விரிவான ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் இந்த உறவுகளை எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இணைத்து சேர்த்து கட்டிட்டு கடைசியில நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி சந்நியாசம் போகணும் அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுமா? விட்டு விட்டு போவதுதான் வீடா, விட்டு விலகி செல்வதுதான் வீடா, விடுதலையா அப்படிங்கிறது கேள்விக்கு வந்துட்டோம்னாக்கா ஒரு நிறைவான பதில் நமக்கு கிடைச்சிருக்கு. புதுமைப்பித்தனுடைய சித்தி அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சித்தினாக்கா, சித்தினா சிற்றன்னை அல்ல, சித்தி. அந்த கதையில என்னன்னாக்கா, ஒரு கிராமத்துல செண்பகராம பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய மிராசுதார் இருப்பார். அவருக்கு நிறைய நிலப்புலங்கள் சொத்துலாம் இருக்கும். 4 வேலி நிலம் இருக்கும், தோப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆன பிறகு அவர் என்ன சொல்றார், இனிமே என்ன இருக்கு எனக்கு, நான் துண்டை ஒரு தோல்ல போட்டு சன்னியாசம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அதே மாதிரி துண்டை ஒரு தோல்ல போட்டு அவர் சன்னியாசம் கிளம்பிட்டார். கிளம்பி போயிட்டே இருக்கும்போது வழியில ஒரு பண்டாரம் கிடைச்சார். அவரை குருவா அவர் ஏத்துக்கிட்டு, இன்னும் நிறைய இருக்கு அந்த கதையில, நான் நிறைவா என்ன சொல்றேன்னா, அந்த பண்டாரத்தை கூட்டிட்டு கைலாயம் கூட்டு போயிடுவார். அந்த பண்டாரம் கைலாயத்துல போய் சில நாள் இருந்து அவர் நிறைய தீட்சை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாம் அவருக்கு கிடைக்குது, ஒரு குறையும் இல்லை. அங்க கைலாயத்துல எல்லாம் கிடைத்த பிறகு பண்டாரம் திடீர்னு ஒடுக்கமாயிறாருன்னா இறந்து போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு தனியாக இருக்க விருப்பம் இல்லாம செண்பகராம பிள்ளை என்ன பண்றாரு, திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு திருச்செந்தூர்ல ஒரு கோயில உட்கார்ந்துருக்காரு. பல நாள் ஆன பிறகு சாமி கும்பிட்டு வர கூட்டத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது, அதான் நீங்க எங்கேயா இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரல் வேகமா முடியாது. பார்த்தா அவருடைய ஒய்ஃபோட தம்பி. என்னத்தான் இப்படி பண்ணிவிட்டீங்க, நீங்க பாட்டுக்கு எல்லா சொத்தையும் விட்டுட்டு இங்க உட்காந்துட்டீங்க, உங்க கூட இருக்கிற பங்காளிங்க சம்மந்திமாருங்க எல்லாரும் அந்த சொத்தை புரிய தீட்டு பாக்குறாங்க, உங்க பிள்ளைங்க எல்லாம் பாவம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, பெரியவங்களை எப்படி ஏற்று பேசுறதுன்னு நினைச்சு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அவன் தோப்பு துறவு நிலத்தை எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறேங்கிறான். அதே போல அவன் எடுத்துக்குவான், அதெல்லாம் எவ்வளவு லட்சம் பொருள் தெரியுமா, நான் உழைச்சி சம்பாதிச்சது ஒண்டியா சம்பாதிச்ச பொருள் அவன் எப்படி எடுப்பான். ஹைகோர்ட் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் போய் பாக்குறோம், வா 1 2 கிளம்பிடுவார். கிளம்பி வர்ற வழியில அந்த காவி உடைய எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டியை கட்டிட்டு நடந்து வருவாரு. அந்த பக்கம் வந்துட்டு இருக்க ஒருத்தர் கேட்பாரு, சாமி நீங்க இந்த திருச்செந்தூர் கோயில்ல அந்த அடிவாரத்துல உட்காந்துருப்பீங்களே அந்த சாந்தலிங்க சாமி தானே அப்படின்னு கேட்பாரு. அந்த சாந்தலிங்க சாமி செத்து போய் 1.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு ஏறிட்டு வர. நம்ம சன்னியாசம்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா எத்தனை காலம் நாம் விலகி செல்லணும்னு நினைச்சாலும் குடும்பம் என்பது நம்ம தலையில் மனதில் ஏறிக்கொண்டுதான் இருக்கும். குடும்பத்தை விட்டு விட்டு நம்ம விலகி செல்வதுங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். குடும்பம் அப்படிங்கிறத விட்டு விலகி செல்ல முடியாது அப்படிங்கும் போது சந்நியாசம் அப்படிங்கிறத ஏன் சொல்லுது ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் விஷயத்த. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை நம்ம கவனிக்கணும். அப்பதான் இந்த வெளிங்கிறது முக்கியமா இருக்கிறது. வீடு என்பது வீடு பேரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். இந்த வெளிங்கிறது பிரபஞ்ச வெளி அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். பிரபஞ்ச வெளிங்கிறது அறிவியல் பூர்வமா அதை சொல்றோம். வீடுங்கிறது வீடு பேரு நோக்கி, அதாவது மரணத்துக்கு பின் நாம அடுத்த ஜென்மம் இல்லை அப்படின்னு நம்ம வாழக்கூடியது. ஆக இந்த 2 துருவங்களை வைத்து கொண்டுதான் இந்த விஷயத்தை நம்ம அலசி ஆராயணும். நம்ம பேச்சாளர்கள் பேசும்போது சிவகுமார் சொன்னார், அந்த குருவி கூட்டத்தை பத்தி ஒரு விஷயம் சொன்னார். மிக முக்கியமா அதை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தூக்கணாங்குருவியோட கூடு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாமியாரோட தலையை எப்படி இருக்குமோ அந்த குருவி, அதே போல அது நீண்டு வளர்ந்து தாடி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நடுவில் சாமியார் முகம் மாதிரி இருக்கும். நீங்க அந்த கூட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாமியார் தலையை அறுத்து தொங்க விட்ட மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும், அழகா இருக்கும். தூக்கணாங்குருவியினுடைய ஆண் குருவிக்கு மட்டும்தான் கூடு கட்ட தெரியும், பெண் குருவிக்கு கூடு கட்ட தெரியாது. ஆனா ஆண் குருவி கூடு கட்டிய பிறகு பெண் குருவி சென்று அந்த கூட்டை போய் பார்க்கும்.
நல்லா இருக்குது, பாதுகாப்பா இருக்கு, அழகா இருக்குன்னா தான் அதுக்குள்ள போய் அது உட்காரும். இல்லைன்னா அது போயிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த பெண் குருவி அந்த கூட்டை மறுத்துருச்சுன்னா ஆண் குருவி அந்த கூட்டை பயன்படுத்தாது, அது விட்டுட்டு போயிடும். அப்ப அந்த கூடுங்கிறது அந்த பறவைக்கு ஒரு இணை சேருகின்ற ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதனாலதான் வீடுங்கிறது வெறும் கல்லோ மண்ணோ சிமெண்டோ சேர்த்து கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அல்ல. அதுக்குள்ள ஒரு உணர்வு ரீதியான ஒரு பெரும் ஒரு உள்ளம், அன்பு பாய்கின்ற உள்ளம் இருக்கின்றத இல்லத்தை தான் நம்ம வீடு அப்படின்னு சொல்றோம். இதே போல இருவாச்சி பறவைங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. அந்த பறவை பத்தி நீங்க தெரிந்து கொள்ளணும். அந்த காலத்துல திருமண வீடுகள்ல பெரியவர்கள் வாழ்த்தும் போது இருவாச்சி பறவை போலவே இணைந்து வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. இத்தனை பறவை இருக்கும்போது ஏன் இருவாச்சி பறவை இணைந்து வாழ்கன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, இருவாச்சி பறவைகள் எப்பொழுதும் இணையோடு தான் சேர்ந்து பறக்கும். அந்த இணையோடு சேர்ந்து பறக்கக்கூடிய பெண் பறவை கருவுட்டுனாக்கா அந்த பறவைகளுக்கு கூடு கட்ட முடியாது. ஏன்னா அந்த பறவை பெருசா இருக்கும். அதனுடைய இறக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருக்கும், எடை கூடுதலா இருக்கும். அதனால அந்த மாதிரி பறவைகள் கூடு கட்ட முடியாது. அதற்கு பதிலாக என்ன பண்ணுன்னா, உயரமான மலைகள்ல காடுகள்ல இருக்கிற மிக உயரமான மரங்கள்ல இருக்கிற பொந்துகள்ல போய் அந்த தேர்ந்தெடுக்கும். ஆண் பறவையும் பெண் பறவையும் தேர்ந்தெடுத்து அந்த பொந்துகள்ல போய் அந்த பெண் பறவை அடைகாப்பதற்காக உள்ளே போகும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த பெண் பறவை தன்னுடைய சிறகை எல்லாம் கொத்தி கொத்தி உதிர்த்தும். ஏன்னா அந்த சிறகோட உள்ள போக முடியாது, அவ்வளவு பெரிய சிறகு. ஒட்டு மொத்தமா அது கொத்தி உதிர்த்த பிறகு அதுக்கு பறக்க முடியாது. அந்த பொந்துல போய் அது அமர்ந்து கொள்ளும். அது அமர்ந்த பிறகு பிற பறவைகளோ உயிரினங்களோ போய் அதை எந்தவித துன்புறுத்தலும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஆண் பறவை என்ன பண்ணும்னா, கல் மண் அந்த களிமண் சேறு இதெல்லாம் வச்சு அதை பூசிடும். அந்த உள்ள போன பிறகு அந்த பொந்தை பூசிடும். பூசிட்டு மேலே ஒரு தொலை கீழே ஒரு தொலை போடும். மேலே இருக்கிற தொலை உணவுக்காக, கீழே இருக்கிற தொலை கழுவி போகிறதுக்காக. இந்த உள்ளே இருக்கிற காலம் முழுக்க பெண் பறவையும் உள்ளே இருக்கிற காலம் முழுக்க அந்த ஆண் பறவை என்ன பண்ணுனாக்கா, வெளியில போய் அதற்கான உணவை எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற தொலை வழியா உள்ள போகும். இந்த பெண் பறவை குஞ்சு பொரித்து அதற்கு ரெக்கை பொறுக்க வரைக்கும் இந்த பெண் பறவைக்கும் ரெக்கை முளைக்கும், அதுக்கும் தான் முளைக்கும். இந்த குஞ்சு பொறிக்கலாம், அந்த குஞ்சுகளுக்கும் ரெக்கை முளைக்கும். இந்த ரெண்டு பறவைகளுக்கும் ரெக்கை முளைத்த பிறகு உள்ள இருக்கிற பெண் பறவை அந்த வெளியில இருக்கிற அந்த களிமண் மூடி இருக்குல்ல, அதை கொத்தி உணர்த்தும், நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு. அதன் பிறகு அந்த ஆண் பறவை அந்த மேல பூசிய இருக்கிறதெல்லாம் கொத்தி வெளியே எடுத்து அந்த பறவை விடுவித்து விடும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உள்ள இருக்கிற பெண் பறவைகளும் குருவிகளும் உள்ள இருக்கும்போது இந்த ஆண் பறவை விட்டுட்டு போயிட்டுதுனாக்கா இந்த பெண் பறவைகளும் குஞ்சுகளுடைய கதி என்ன? ஆகையினாலதான் இந்த இல்லறத்தில் மிக மிக முக்கியமானது இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான். இந்த பெண் பறவை அந்த ஆண் பறவை நம்புகிறது, அது எந்த காலத்திலும் தன்னை விட்டு விடாது, தன்னை கொத்தி அந்த இடத்திலிருந்து விடுவித்து விடும் அப்படின்னு. இந்த ஆண் பறவையும் தன்னை நம்பி இருக்கின்றது என்பதற்காக அதன் காலம் முழுக்க அதற்கு உணவை எடுத்துக்கொண்டே வரும். இந்த காலகட்டத்துல ஒரு இருவாட்சி ஆண் பறவை தனியா பறக்கும் போது ஒரு வேடன் அதை நோக்கி அன்பை வச்சு செலுத்திட்டான்னா என்ன ஆகும்? அவன் ஒரு பறவையை கொல்லல, 5 பறவை 4 பறவைகளை கொல்லுவான். ஆகையினாலதான் வேடர்கள் இருவாட்சி பறவை ஒத்தையா பறக்கும் போது அம்பு எய்ய மாட்டாங்க. அதுவும் ஆண் பறவை பறக்குதுனாக்கா, தனியா பறக்குதுனாக்கா அன்பை எய்ய மாட்டாங்க. அப்ப அந்த வேடனுக்கு அந்த அனுபவத்தின் வழியா இந்த இயற்கையின் குறித்த அந்த அறிவு சார்ந்த ஒரு உணர்தல் இருக்கு. அந்த காலத்துல பெரியவங்களுக்கு அந்த பறவை குறித்த ஒரு உணர்வு இருக்கு. இருவாட்சி பறவை நீங்க கவனிச்சிருந்தா தானே ஒரு நிகழ்ச்சியில ஒரு வாழ்த்து சொல்லும் போது இருவாட்சி பறவை போல இணைந்தே வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வெளி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வெளி என்பது நாம் கற்றுக்கொள்வதற்கான, படிப்பினை கற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான வெளி. நீங்க வீடுங்கிறது தான் எப்பொழுதும் நீங்கள் வாழ்வதற்கான ஒரு பெரும் இல்லம். நீங்க வெளியிலிருந்து கற்றுக்கொண்டுகின்ற பல விஷயங்களை எடுத்து எப்போது வெளியில் செல்லணும், எப்போது வெளியே இருந்து திரும்பி வரணும் அப்படின்னு நீங்க உணர்வதற்கு பேரு தான் ஞானம். வாழ்க்கையின் ஞானம்ங்கிறது அதுதான். ஆகையினால இந்த வெளியில் கிடைக்கின்ற பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் வெளியில் செல்ல வேண்டும். இந்த ஆண்டு விழா மாதிரி இவ்வளவு கூட்டங்கள் நாம் ஏன் இப்படி இருக்கோம்னா, இத்தனை மனிதர்களை அறிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிதான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஆயினதான் நாம் நிறைவு அப்படிங்கிற சொல் ரொம்ப முக்கியமானது. இந்த தலைப்புல அதிகப்படியான மகிழ்ச்சியை தருவது அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா வெளியில் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மிதமிஞ்சிய மகிழ்ச்சியை தருவது வெளியில் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா நிறைவான மகிழ்ச்சியை தெரியும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வெளியில் அப்படிங்கிறது ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு போய் கேக் சாப்பிட்ற மாதிரி. முதல் வில்லல் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு தரப்படும். 2வது வில்லலை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க.
மூணாவது வில்லல் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நாலாவது வில்லல் அவங்களும் கேட்க மாட்டாங்க, நீங்களும் கேட்க மாட்டீங்க. ஆனால் வீட்டில்ங்கிறது ஒரு பலாப்பழத்தை நீங்கள் அறிந்து அதனுடைய முள்ளெல்லாம் எடுத்துட்டு சடையெல்லாம் எடுத்துட்டு அந்த பலாச்சொலையை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறப்ப அந்த பலாப்பழத்தை எடுத்து நம்ம வச்சிருக்கலாம். அதனுடைய அந்த கொட்டையை எடுத்து மறுபடியும் ஒரு குழம்பு வச்சு தருவாங்க. அந்த சொலையினுடைய தோலை காய வைத்து ஒரு சிப்ஸ் வச்சு தருவாங்க. உங்களுக்கு பிடிக்குமேன்னு வச்சுருப்பாங்க. ஆக வீடு என்பது எப்பொழுதும் ஒரு பேராபத்திலிருந்து பாதுகாக்கும் போது தான் உங்களுக்கு தோணும். இந்த கொரோனா மாதிரி ஒரு பெரும் தொற்று வந்த பிறகுதான் வெளி என்பது எவ்வளவு ஆபத்தான விஷயம். நீங்கள் ஒருத்தர் கை கொடுக்க மாட்டோம், ஒரு மரணத்துக்கு போக மாட்டோம், இப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்தது. அதே போலதான் ஒரு பெருவெள்ளமோ ஒரு பெரும் மழையோ வந்தாக்கா நமக்கு வீடு தான் பாதுகாப்பு. நம்ம ஏதாவது ஒரு ஷெல்டர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது லேசா தூரல் விட்ட போதும் உடனே வீட்டுக்கு போயிடணுன்ற எண்ணம் தான் நமக்கு முன்னாடி வரும். ஆகையினால ஏன் நிறைவுங்கிறது ஒரு அற்புதமான இந்த சொல் நான் சொல்றேன்னா, தமிழ்ல நிறைவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு நிறைவுனாக்கா கம்ப்ளீஷன், நிறைவாக வெற்றிகரமா முடிக்கிறது. இன்னொரு நிறைவு சாட்டிஸ்பாக்சன், ஆக திருப்திகரமா முடிக்கிறது அப்படிங்கிறது. ஆகையினால ஒரு கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது வீட்டில தான் இருக்கும். நாம எவ்வளவு பெரிய விழாவா இருந்தாலும், வாழ்த்துதல் சொல்ற மாதிரி எத்தனை பெரிய ஒரு கூடல் இருந்தாலும் ஆண்டு விழாவை ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தினால் அது சிறப்பாக இருக்கும், ஆண்டு முழுவதும் நடத்த முடியாது. ஆகையினால் ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுதும் வீட்டில் தான். ஆனால் வெளி இல்லாமல் அந்த நிறைவு கிடைக்காது. ஒரு வகையில் பார்த்தா இந்த இரண்டு சாரார்களும் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வெளியில என்ன கிடைக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வீட்டில் என்ன கிடைக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. நாம் அவர்களிடமிருந்து வெளியில் என்ன கிடைக்கிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், வீட்டில் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து நிறைவு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தில் நிறைவான மகிழ்வு என்பது வீட்டில் என்று சொல்லி திருப்பி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.